ஹாய் கைஸ். இந்த வீடியோ எத பத்தி அப்டின்னா, ரீசென்ட்டா நம்ம துபாய் ரிலேட்டட் ஐடி ஜாப்ஸ் அத பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அதாவது அந்த வீடியோ என்ன அப்டின்னா, நம்ம ஊர்ல டிகிரி முடிச்சுட்டு நெறைய பேர் ஃபாரின்ல போய் வேல பார்க்குறாங்க. இது சரியா? தப்பா? என்ன மாரி சேலரிக்கு போனா கரெக்ட்டா இருக்கும்? அப்படின்னு டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ யாராச்சும் பார்க்கல அப்டின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் குடுத்துருக்கேன். அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோல நான் மெயினா என்ன பேசியிருந்தேன் அப்டின்னா, என்னோட ஃப்ரெண்ட் கிருஷ்ணகுமார் அப்படின்றவரு துபாய்ல இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மந்த்லி ஒரு 9 லேக் சேலரி வாங்குறாரு. நல்ல டாப் பொசிஷன்ல இருக்காரு. நெறைய பேருக்கு ஐ மீன் துபாய்ல ஜாப்ஸ்க்கு கொரீஸ் இருந்துச்சுன்னா, அவர்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ, அவங்க எல்லாம் கமெண்ட்ஸ்ல ஐ வாண்ட் டூ மீட் கிருஷ்ணகுமார் சார்ன்னு அந்த பழைய வீடியோல போட்டிருந்தாங்க. அரவுண்ட் ஒரு 100 மெம்பர்ஸ் கேட்டிருந்தாங்க. அவர்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த 100 மெம்பர்ஸையுமே வந்து கிருஷ்ணகுமாரோட டைரக்ட்டா வந்து ஒரு வீடியோ சாட் கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுல நெறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து ஆடிட்டிங் ரிலேட்டட் ஜாப்ஸ் துபாய்ல எப்படி இருக்கு? சில பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம்? நெறைய பேர் நெறைய குரீஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே என்னோட ஃப்ரெண்ட் அவர் கிருஷ்ணகுமார் வந்து உங்களுக்கு டீடைல்டா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருந்தாரு. அந்த சாட் எல்லாத்தையுமே நாங்க வந்து ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ ரெக்கார்டிங்க இப்ப நீங்க நெக்ஸ்ட் பார்க்க போறீங்க. ஈவன் இந்த உங்களுக்கு உண்மையிலேயே துபாய் ரிலேட்டட் ஜாப்ஸ் போணும் அப்டின்னா, அந்த வீடியோ பாருங்க. ஸ்டார்ட்டிங்ல எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஸ்டில் இப்பயும் உங்களுக்கு வந்து அவர மீட் பண்ணணும், அவர்ட்ட பேசணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்லயும் ஐ வாண்ட் டூ மீட் கிருஷ்ணகுமார் சார்ன்னு போடுங்க. நம்ம இன்னொரு மீட்டப் ரெடி பண்ணலாம். அந்த மீட்டப்லயும் அவர் டீட்டெயில்டா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியா இருக்காரு. ஸோ இந்த வீடியோவ துபாய் ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு உங்க ஃபிரெண்ட்ஸ் யாராச்சும் போனாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ சோ மச் கைஸ். ஹாய், திஸ் இஸ் லாவண்யா ஃப்ரம் யூனிக் டெக்னாலஜி. ரீசெண்டாக நம்ம யூடியூப் சேனலில் வந்து துபாய் ஜாப்ஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது மூலிமா தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் வந்து நம்ம சண்முக முத்துக்குமார் அப்படின்றவங்கள பற்றி நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2007 என்ஐடி திருச்சியில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜில் வந்து அவர் டாப்பராக இருந்திருக்காரு. அண்ட் 2007 to 2012 வந்து பூனேல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 12 இயர்ஸாக வேரியஸ் டாப் லெவல் கம்பெனிஸில் வந்து துபாய், அபுதாபி அண்ட் ஓமனில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நவ் இஸ் கோயிங் டு கிவ் கைடன்ஸ் பேஸ்ட் ஆன் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஹாய் சார், தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங் திஸ் மீட்டிங். தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங் கைஸ். என் பேர் சண்முக முத்துக்குமார். நான் லாஸ்ட் ஒரு 14 இயர்ஸாக யூஏல இருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் இந்த கண்ட்ரியில் நீ எப்படி நேவிகேட் பண்ணலாம் வேலை பார்க்குறதுக்கு, அல்லது வேலை தேடி எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத ஜஸ்ட் ஒரு 1 hour செஷன் ஆர் 1.5 hour செக்ஷனில் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணலாம். பியூர்லி இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு. நான் வந்து ஐ திங்க் நானும் என் ஃப்ரெண்டு உசைன் எல்லாம் காலேஜ் மேட்ஸு. ஸோ ஒரு நான் ப்ராஃபிட்டாக தான் அது பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ஜஸ்ட்டு நான் இங்கே இது நாள் வரையும் கோ த்ரூ பண்ணதை நான் ஒரு சின்ன ஸ்லைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த ஸ்லைட் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் போகும்போது பார்த்துக்கலாம். நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நான் வந்து ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன் அதில். இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஐ திங்க் ஆஃப்டர் த செஷன் நான் 1-on-1 ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அதில். ஆனால் மோஸ்ட்லி ஜெனரிக்காக இருக்கிறதுனால நான் மோஸ்ட்லி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி நான் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் கோ த்ரூ தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் டோட்டலாக. எதுக்கு யூஏஇ மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு 18 இயர்ஸாக என்னோட பார்வையில் எப்படி இருக்குது. ஏன்னா இது வந்து நான் இன்னும் அனலைஸ் பண்ணதில் உள்ள என்னோட ஃபீட்பேக் இது. அப்புறம் வந்து என்ன மாதிரி ஜாப் ப்ரொஃபைல்ஸ்க்குலாம் இங்கே வேலை இருக்குது யூஏஇயில். அப்புறம் நீங்கள் யூஸ்வலாக எல்லாரும் கேட்ட அதே கேள்வி தான், சேலரி ரேஞ்ச் என்ன. அப்புறம் வந்து சேலரி ரேஞ்சு அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஓவராலாக எப்படி இருக்குது யூஏஇயில். வேரியஸ் டைப் ஆஃப் பீப்புள் லைக் சிங்கிள் கப்புள்ஸ், ஒரு ஃபேமிலியாக ஒரு 2 குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குது அந்த மாதிரி. ஸோ 6வது நீங்கள் மோஸ்ட்லி கேட்டது சேவிங் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது அது பார்க்குறோம். அடுத்தது இதை வந்து நம்ம ஜாப் வைஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும். இங்கே வந்து வேலை வேணும்னா இந்தியாவில் வந்து டைரெக்டாக இங்கே வரோம் ஆனால் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறது, என்னென்ன வழிலாம் இருக்குது. அது இது வந்து ஜஸ்ட்டு ஒரு எப்படின்னா இந்தியாவிலேருந்து யூஏஇனா என்னன்னு தெரியாது, வேலை தேட வராங்க. அவங்களுக்கு ஒரு ஆல்ரெடி யூஏஇ வந்திருக்காங்களா, சவுதி இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தோன்னா இங்கே சவுதி ரீஜியன்ல இருந்து யாரோ ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் மெசேஜ் பண்ணியிருந்தாரு.
ஸோ இது வந்து எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப்லயும் இருக்க பீப்புள் இருக்கிறதுனால நம்ம எல்லா இதையும் கவர் பண்ணணும். ஸோ அதுக்காக ஜஸ்ட் ஒரு இது. நிறைய ஸ்கேம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் வந்து ஒரு ஆஃபர் உங்களுக்கு வந்துச்சு. அப்புறம் அது ஆஃபர் வந்தவுடனே ஜஸ்ட் அங்கேயே நிக்காது. நீங்க என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதை அச்சீவ் பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது? ஃபைனலா ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன். ஓகே. இன் பிட்வீன் நீங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு. மேபி இது நான் வந்து ஒரு 1/2 an hour to 1 hourல ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஸ்லைடு. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு. நான் ரொம்ப எலாபரேட்டா பண்ணல. ஏன்னா இது வந்து ஒரு பேசிட்டே இருந்தா இட் வில் பி உங்களுக்கு டயரிங்கா இருக்கும். ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ சம் நம்பர்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஆக்சுவலி. ஸோ முதல்ல எதுக்கு யூஏஇ வராங்க அப்படின்னா, முதல்ல வந்து யூஏஇ வந்து ஒரு டாக்ஸ் ஃப்ரீ சேலரி. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் இங்க உள்ள கரன்சி வந்து ஏஇடி, அரப் எமிரேட்ஸ் திரம்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 5000 திரம்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, அது என்டையர்லி உங்க அக்கௌண்ட்ல சேலரி வருதுன்னா இட் வில் பிலாங்ஸ் டு யூ. அதுல எந்த சேலரிக்கு எந்த டாக்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ யூ கேன் என்டையர்லி ஓன். இயர் எண்ட்லயும் இந்தியாவில் இருக்கிற மாதிரி டாக்ஸ் பே பண்ணணும், டிடக்ஷன், அந்த டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டாக்ஸ்லாம் எதுவுமே நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து க்ளோசர் டு இந்தியா. இது வந்து ரொம்ப லேமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். ஏன்னா இது வந்து இப்போ வேற இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாருமே இருக்கீங்க. ஸோ லேபர் லெவலில் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரே ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்காது. ஸோ இந்தியாவுக்கு பக்கத்துலேயே இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ இட் இஸ் லைக் ஒரு பெங்களூர்லயோ ஒரு டெல்லியிலயோ, ஏன்னா டெல்லி டு இப்போ இன்டீரியர் தமிழ்நாடுக்கு நீங்க போகணும்னாலே மேபி உங்களுக்கு ஒரு ஃபிளைட்டு ஜேர்னி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேபி 18 to 16 hours ஆகும். பட் இங்க இருந்து இந்தியா போறது இல்ல தமிழ்நாடுக்குள்ள போறதுங்கிறது மோஸ்ட்லி 8 hours 10 hours நீங்க போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி க்ளோசர் டு இந்தியா இருக்கிறதுனால. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இந்தியா மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கும். ஏன்னா நிறைய இந்தியன்ஸ் தான் இங்க இருக்கிறாங்க. மோஸ்ட்லி இங்க 90% ஒர்க் பண்றவங்க வந்து எக்ஸ்பேட்ரியேட்ஸ்னா வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து ஒர்க் பண்றவங்க. மெஜாரிட்டி பீப்புள்ஸ் இந்தியன்ஸ் தான். அதுல தமிழ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 10 to 30% இருப்பாங்க. இப்ப அது ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இங்க உள்ள பாப்புலேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா 90% வெளிநாட்டு மக்கள் தான் இங்க வேலை பார்க்குறாங்க. ஸோ வெளிநாட்டு மக்கள்னா இந்த ஆல்மோஸ்ட் 80 to 100 கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்தியாவில் உள்ளவங்க மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. அதனால இந்தியாவில் உள்ள திங்ஸ் எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. நல்ல சேவிங் பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா இங்க வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அதர் கண்ட்ரியோட இங்க கம்மி, இந்தியாவோட அதிகம் ஆப்வியஸ்லி. பட் அந்த சேவிங் பொட்டன்ஷியலும் இந்தியாவோட கொஞ்சம் அதிகமா இருக்கு. சில டைம் வந்து ஃபார் பெட்டராகவும் இருக்கு. இன்னொன்று வந்து குளோபல் எக்ஸ்போஷர் இருக்கு உங்களுக்கு. இங்க வந்து இது ஒரு குளோபல் ஹப் மாதிரி. ஸோ நீங்க வந்து ஒரு சிங்கப்பூர், மலேசியா மாதிரி இங்க ஒரு அந்த குளோபல் எக்ஸ்போஷர் இங்க எதிர்பார்க்கலாம். நீங்க இந்த மார்க்கெட் பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா எல்லாருக்கும் வந்து இந்தியா விட்டு வெளியே போனா, ஸோ எதுக்காக நான் முதல்ல அட்வைஸ் பண்றேன் அப்படின்னா, இந்தியா விட்டு இப்போ வெளியே போறீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க, நம்ம சொந்த ஊரை விட்டு போனா நல்லா பெட்டரா தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆப்வியஸ்லி பெட்டரா தான் இருக்கும். ஆனா அது அப்பப்போ பெட்டரா இருக்கும், அப்பப்போ ஒர்ஸ் ஆகும். ஸோ இது வெளிநாட்டுல இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிளஸ். கிவன் வந்து என்ன கண்டிஷன்ல என்ன டைம்ல இருக்கீங்க, அந்த ரைட் டைம் ரைட் பிளேஸ்ல இருக்கணும். ஸோ இப்படி பாத்தீங்கன்னா இந்த கர்வ் வைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 4-5 ரிசெஷன் வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இந்தியாவில் வந்து ஒரு சிலவங்க வந்து ஒரு 50,000 40,000 சம்பளம் வாங்குறீங்க. இங்கே வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 1 லட்ச ரூபா வருது. ஸோ ஓகே, டபுள் சேலரி வருது, நான் வரேன். ஸோ இப்படி வரவங்க வந்து இந்த கண்டிஷனையும் மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ நீங்க திருப்பி இந்தியா போனீங்கன்னா அதே வேலை உங்களுக்கு கிடைக்குமா? ஏன்னா இங்க இருக்கிறது வந்து ஆல்வேஸ் டெம்பரரி. இங்க வந்து நம்மளுக்கு வந்து அவங்க ரெசிடென்ஷிப் தரமாட்டாங்க. இருக்கிற வரை இருந்துக்கலாம். நம்ம வாங்குற சேலரி வச்சு நம்ம ஓனா நம்மளோட லைஃப் இன்வேஸ் இருக்கிற வருஷம் நம்ம மேனேஜ் பண்ண போறோம். மேபி 1 வருஷம் இருந்தீங்கன்னா 1 வருஷம், 10 வருஷம் இருந்தீங்கன்னா 10 வருஷம், 60 இயர்ஸ் வரை இங்க ரிட்டையர் ஆகி போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பட் ஆனா வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் வர எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நீங்க மேனேஜ் பண்ணி நீங்களே பண்ணணும். இந்த டஃப் டைம்லயும் நீங்களே அதை பார்த்துக்கணும். ஸோ அதனால கிவன் வந்து இந்த ஒரு சைக்கிள் ஆஃப் மார்க்கெட்டையும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். இன்கேஸ் வந்து இங்க வேலை தேட வரீங்கன்னா, ஏன்னா சிலவங்க வந்தவுடனே வேலை லூஸ் பண்ற மாதிரி இருக்கும். தேர் இஸ் பார்ட் ஆஃப் த லைஃப். ஸோ அதை வந்து நெகட்டிவ் எடுக்கக்கூடாது. கண்டினியூ டு ட்ரை ஃபார் அதர் ஜாப்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு இங்க கொஞ்சம் ஃபேவரபிளான அட்மாஸ்பியர்லாம் இங்க உண்டு ஆக்சுவலா. ஸோ இங்க ஜாப் ப்ரொஃபைல் வைஸ் பார்த்தீங்கன்னா மேஜர், அதாவது ஒரு
10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வந்து ஆயில் அண்ட் கேஸ்ன்னு சொல்ற நம்ம அந்த இண்டஸ்ட்ரி, எனர்ஜி இண்டஸ்ட்ரி தான் பெரிய ஜாப் பிளேயரா இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது கம்மி ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 2007 to 14 பார்த்தீங்கன்னா ஒரு 35%, 100 பேர் வேலைக்கு எடுத்தாங்கன்னா 35 பேர் அந்த ஆயில் அண்ட் கேஸ்ல போனாங்க. 25% கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி போயிட்டு இருந்தது. டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மேஜர் சங்க் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த டெண்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு கொஞ்சம். இந்த பதக்கம் பார்த்தீங்கன்னா 2015 to 24 பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் கொஞ்சம் கம்மியாகுது, கன்ஸ்ட்ரக்ஷனும் கொஞ்சம் கம்மியாகுது. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி கொஞ்சம் சேச்சுரேட் ஆகிற மாதிரி இருக்கு. டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்க கன்சிடரபிளா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இனோவேஷன் வைஸ் டெக்னாலஜி, ஏஐ அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்மார்ட் மூவ்ஸ்லாம் கொஞ்சம் வர வர இதெல்லாம் டெக்னாலஜி ஓரியன்ட் ஜாப்ஸ்ல ப்ரொஃபைல் இன்க்ரீஸ் ஆயிடும். ஹெல்த் கேர் மேசிவா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ யாராவது இங்க வந்து ஒர்க் பண்றோம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த கேட்டகரிக்குள்ள கண்டிப்பா ஃபாலோ பண்ணிடுவீங்க. மேபி இந்த 5 கேட்டகரி ப்ராட்லி இந்த கேட்டகரியில இது இல்லாம நிறைய ஆஃபீஸ் ஒர்க்ஸ் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ஸ் இன் டு திஸ் ஃபெசிலிட்டி ஆஃப் ஜாப்ஸ். இது ஒரு ஓவரால் பிக்சர். ஏன்னா இது டூரிசம் நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து பெரிய மேஜர் 25%, 100 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா 25% சம் வே அதர் டூரிசம்ல கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்தியா ஒரு ரீசன். ஏன்னா இந்தியாவை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 23-24 பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 20 லட்சம் பேர் இங்க வந்துட்டு போயிருக்காங்க. டோட்டலா ஒரு 1.5 கோடி பேர் வந்திருக்காங்க. அதுல ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 10%, மோர் தென் 10-20% நம்ம பண்ணிருக்கோம். ஸோ அகெயின் இது பாசிட்டிவ் இது. ஏன்னா அவங்க வந்து தே வில் மோர் எம்ப்ளாய் த மோர் நேட்டிவ் பீப்புள் டு சர்வ் த டூரிசம் அண்ட் எவ்ரி திங். நிறைய ஹோட்டல்ஸ் வரும், அதுக்கு கேட்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல உள்ளது பாத்தீங்கன்னா 2021 உள்ளது மோரலஸ் இது சேமா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா இது மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கிரீன் கலர் பாத்தீங்கன்னா ஓவரால் இது முன்னாடி வந்து ஐ திங்க் இப்பவுமே ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்ச் தான் இருக்கும். 30% எம்ப்ளாயிஸ் வந்து கோயிங் இன் டு த ரேஞ்ச் ஆஃப் 27% வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் ஜாப்ஸ் போயிட்டு இருக்காங்க. Overall, a broader view தான் இது doesn't say anything particularly to any of your jobs. So major coming to salary range. Salary range எல்லாரும் கேட்கறது எவ்வளவு என்னன்னு கேட்டீங்க. ஸோ ஒரு ப்ராட்லி உங்களுக்கு யூஏஇ பார்த்தீங்கன்னா 7 எமிரேட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து அபுதாபி, துபாய், ஷார்ஜா, ராசல் கைமா, உமல் குயின் அண்ட் ஐ திங்க் ஃபிஜேரா, ஐ திங்க் ஸோ. ஸோ இதுல வந்து மேஜரா ஜாப் இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபுதாபி, துபாய், ஷார்ஜா, ராசல் கைமால கொஞ்சம் ஃபேக்டரிஸ்லாம் இருக்கு. ஸோ மேஜர்லி இந்த ஏரியால தான் உங்களுக்கு வந்து எல்லா நீங்க எதிர்பார்க்குற மோஸ்ட்லி ஜாப் இருக்கு. ஆப்வியஸ்லி அபுதாபி கேபிட்டல், அதுல வந்து நிறைய உங்களுக்கு ஜாப்ஸ் இருக்கு. அண்ட் துபாய் வந்து இஸ் அ டூரிசம் கேபிட்டல். ஸோ அதுக்கும் நிறைய ஜாப்ஸ் இருக்கு. ஆனால் ஓவராலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சில் தான் சேலரிஸ் வந்து இருக்கு. அது 4 கேட்டகரிஸா இருக்கு. உங்களுக்கு வந்து லேபர் வந்தீங்கன்னா நார்மலா இந்த ப்ளூ காலர் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றவங்க, நார்மல் ஒரு கிராசரி ஷாப்ல ஒர்க் பண்றவங்க, இந்த மாதிரி ஒரு அன்ஸ்கில் ஜாப்ல இருக்கிறவங்க வந்து தே கெட் இன் திஸ் ரேஞ்ச் ஆஃப் 1500 to 3500. ஒரு ஸ்கில்டு லேபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஸ்கில்டு லேபர்ஸ்னா சம் டெக்னீஷியனு, சம் ஒரு பிளம்பர், அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு ஒரு கம்பெனிலேயோ அல்லது ஒரு இதுலேயோ இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு 3000-6000 கிடைக்கலாம். ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க மேபி டிப்ளமோ முடிச்சுட்டு அவங்க வந்து இன்ஜினியரிங் படிக்காம மேபி டிப்ளமோ அண்ட் இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு 8000 to 20,000 கிடைக்கலாம். கிவன் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இதுல மேட்டர்ஸ் ஆக்சுவலி. அடுத்தது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல் வந்து மேபி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எனர்ஜி இண்டஸ்ட்ரி, அது ஆயில் அண்ட் கேஸ்ல இருக்காங்க அல்லது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில பெரிய பொசிஷன்ல இருக்காங்கன்னா தே கெட் எனிதிங் பிட்வீன் 15,000 to 45,000 கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் வந்து ஓவராலா என்ன ரேஞ்ச் ஆஃப் சேலரிஸ் இருக்கும்னு போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா இங்க வந்து சேலரி வைஸ் அந்த என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன இருக்கும். அபுதாபி வந்து ரொம்ப ஹையஸ்டா இருக்கும், ஷார்ஜா கொஞ்சம் ஓகேவா இருக்கும். இந்த 3 ஏரியால தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மேபி 70-80% ஆஃப் த பீப்புள் இருப்பாங்க. ஸோ அதை வச்சு நான் வந்து ஒரு
ப்ராடர் வியூ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. மேஜரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகாமடேஷன் வில் டேக் த மேஜர் ஜங்க். அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், த யூட்டிலிட்டி பில்ஸ், அந்த டெலிஃபோன் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன், ஃபுட் அண்ட் க்ராசரி, பிள்ளைங்க இருந்தால் ஸ்கூல் அனுப்புறது, மிஸ்லேனியஸாக நீங்கள் பண்ணுற மேபி ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டோ, அது படம் பார்க்க போகிறது அல்லது மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்காக கொஞ்சம் செலவாகும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் வித் அபுதாபி அண்ட் ஷார்ஜா. இப்போ உங்கள் சேலரி வைஸ் வச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஸ்கில்டு லேபர் இப்போ வந்து வேலைக்கு வர்றாருன்னா அல்லது ஒரு அன்ஸ்கில்டு லேபர் வர்றாருன்னா அபுதாபியில் மோஸ்ட்லி மேக்ஸிமம் 2000 வரை அவருக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. இப்போ 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1600 வரையும் அவர் சேவ் பண்ணலாம். இதுதான் அவரோட ஈக்குவேஷன். ஏன்னா இந்த கிவன் மைண்ட் வந்து அவருக்கு அகாமடேஷன் கொடுத்துட்றாங்க, ஃபுட்டு கம்பெனி ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில அவரோட எக்ஸ்பென்சஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோவா தான் இருக்கும். ஈவன் அவர் ஃபோனுக்கோ அல்லது ஃபுட்டுக்கோ ஏதாவது பண்ணாதான். ஸோ யூ கேன் சேவ் க்ளோஸ் டு லைக் 1500 1600 dirhams சேவ் பண்ண முடியும். ஸோ இதை இந்தியாவில் அமௌண்ட் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 35,000 40,000 வரும். கிவன் வந்து இது வந்து டாப் ரேட்டட் சேலரி சொல்றேன், அந்த பர்டிகுலர் கேட்டட் ஆஃப் பீப்புளுக்கு. மேபி இவங்களுக்கு 1000 கூட கிடைக்கலாம், 1500 கூட கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இன்னும் இதுக்கு ஃபர்தராக டவுன் ஆகும். மேபி இதோட பாதி தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கிவன் இந்த அனலைசிஸ் எதுக்குன்னா, கிவன் நீங்க வந்து எந்த கேட்டகரியில இருக்கீங்களோ, ஒரு சிங்கிள் வித் இதுவோ ஃபேமிலி கப்புள்ஸா இருக்கீங்க அல்லது சில்ட்ரனோட இருக்கீங்கன்னா, நீங்க வந்து இந்த பொட்டன்ஷியல் ஆஃப் சேவிங் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தென் நீங்க வந்து அந்த டிசிஷன் எடுக்கணும். உங்களுக்கு வேலை கிடைக்குது, கண்ணை மூடிட்டு நம்ம வந்து ஓகே நான் 2000 dirham சேவ் பண்ண போறேன். ஆனா இனிஷியலா வந்து பாக்குறதுக்கு ஓகேவா இருக்கும். கிவன் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கூட இது கம்மியாயிட்டே தான் வரும். இன்கேஸ் நீங்க வந்து 1000 ரூபாய் சேவ் பண்ணி அது வந்து 25,000 ரூபாய் இந்தியன் ருபீஸ் சேவ் பண்றீங்கன்னா, இந்தியால நீங்க ஆல்மோஸ்ட் அந்த அமௌண்ட்டே சேவ் பண்றீங்கன்னா இங்க வர வேண்டிய ரீசனே கிடையாது. ஸோ ப்ராட்லி இது சொல்றது அதுதான் ஆக்சுவலா. ரெண்டாவது வந்து ஷார்ஜால பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதோட நீங்க கொஞ்சம் ஒரு 10 to 20% அங்க சேலரி வைஸ் கம்மியா இருக்கும். ஏன்னா கிவன் அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி. ஆன் த ஹோல் நீங்க வந்து ஒரு சேவிங் பொட்டன்ஷியலும் ஆல்மோஸ்ட் இதோட 10% கம்மியாகும் ஓவரால். அவ்வளவுதான். ஆனா கிவன் வந்து இதுவும் நீங்க வந்து கவனிக்கணும். ஷார்ஜா இட்ஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி பிளேஸ். லைக் அங்க வந்து ஒரு இந்தியன் ஃபேமிலியா இருக்கிறது ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா இந்தியன் பீப்புள் நிறைய இருப்பாங்க. அது க்ளோஸ்லி நீட்டு வெளியே எங்கேயும் போகலாம், டிரான்ஸ்போர்டேஷன் செலவு அதிகம் கிடையாது அங்க. ஸோ பீப்புள் லைக் டு ஸ்டே தேர். பட் இப்போ வந்து ஓகே சேலரி ஓகே, இது ஓகே. நீங்க எப்படி இந்த ஜாபுக்கெல்லாம் சர்ச் பண்ணி அப்ரோச் பண்ணுங்கிறது வந்து மெயின்லி நான் அட்வைஸ் பண்றது என்னன்னா, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அதாவது இமீடியட் ஃப்ரெண்ட்ஸ், இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலமா அப்ரோச் பண்ணுங்க. பட் ஆனா வந்து யாரோ வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் சொன்னாங்க அந்த இடத்துல போனா கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து ஜஸ்ட் நீங்க நிறைய ஸ்க்ரூட்டினி பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ரிஸ்கியா கூட முடிய சான்ஸ் இருக்கு. ஏன்னா எனக்கு நடந்த ஒரு பர்சனல் கேஸ்ல என்னாச்சுன்னா, ஒரு ஃப்ரெண்டோட அவர் வந்து ஃப்ரெண்டு சொல்லி இங்க வந்திருக்கிறாரு. சம் 50,000 ஏதோ கொடுத்துருக்காரு. ஒரு இன்ஜினியர் தான் அவரு. வந்து ஒரு 2-3 months கஷ்டப்பட்டாரு. ஸோ ஈவன் வந்து காங்கிரீட்டா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா மாத்திரம் நீங்க வந்து அதை நல்ல ஒரு ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி மெம்பர், அதாவது உங்க மாமா, இமீடியட் அண்ணன் அல்லது கசின் பிரதர் அந்த மாதிரி இருந்தாங்களும் நீங்க நம்பலாம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரா சொல்றாங்கிறத நீங்க நம்பி தயவு செஞ்சு எந்த ஜாபுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா ரீசெண்டா நான் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கேஸ் அப்படி பார்த்தேன் நான். ஸோ இல்லாட்டி ஆன்லைன் ஜாப்ஸ் போர்ட்டல் இருக்கு, நௌக்ரி, கல்ஃப் டேலண்ட், லிங்க்டின் கூட இருக்கு. இல்ல இப்ப நிறைய மேன் பவர் சப்ளை ஃபார்ம்ஸ் கூட இருக்கு, அதுல கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அல்லது நீங்க ஏதாவது இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கம்பெனி மூலமோ இன்டர்னல் ரெஃபரல் மூலமோ நீங்க அப்ரோச் பண்ணலாம். இதுல இது மேஜரா நடக்கும்போது இதுல மாதிரி நிறைய ஸ்கேம், நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கேம் நிறைய நடக்குது. இது வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னா வந்து தி ஹாவ் அ பீப்புள் லைக் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியால ஒரு குருவி மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க. இந்தியால முன்னாடி எப்படி காசு கொடுத்துட்டு இங்க குட்ஸ் வாங்கிட்டு அங்க போய் விற்பாங்க, அந்த மாதிரி இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஆளை பிடிச்சு இங்க கொண்டு வந்து விட்டுட்டு ஷேரிங்ல விட்டுட்டு அப்படியே அவங்க ரிட்டர்ன் போயிடுவாங்க. அந்த ஆள் இங்க வேலை கிடைச்சி அதுக்கப்புறம் சர்வே ஆகி தப்பிச்சு போறாங்க. இல்லாட்டி அதுவும் வந்து அவரோட ஓன் அவுட். நான் இந்தியாவில் அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணிடுவாங்க. மேபி ஒரு 50,000 to 1 lakh கிட்ட கலெக்ட் பண்ணிடுவாங்க. சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஜாப் ரெடியா இருக்கு, யூஏ போன உடனே ஒரு வேலை கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அது கிவன் வந்து எங்கேயுமே வேலை வந்து ரெடிமேடா இருக்காது. கிவன் உங்களுக்கு நல்ல ஒரு கம்பெனில இருந்து இந்தியால ஜாப் ஆஃபர் கொடுத்து அதை நீங்க வெரிஃபை பண்ணி வந்தீங்கன்னா ஓகே. ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு
இங்கே லேண்ட் ஆனோன்னா ஜாப் இருக்கு, அந்த மாதிரி சொல்ற இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து ஃபேக்காக தான் இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஜாப் மார்க்கெட் வைஸ் வந்து ஜாப் இருக்கு, ஆனா கரெக்டான இடத்துல கரெக்டான பிளேஸ்ல நீங்க போய் கேட்ட மாத்திரம் தான் அது கிடைக்கும். இல்லாட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ரெஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப பிளேஸ் மெனி பார்ட். அது வந்து இந்த அவாய்ட் பண்றதுக்கு இப்ப கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய ஸ்கீம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கவர்மெண்டோட போர்ட்டல்ஸ் இருக்கு. அந்த போர்ட்டல் போயிட்டு உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா இந்த சைட் இருக்கு, ஒரேனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் எமிரேட்டைசேஷன் அது பேரு. அங்க போயிட்டு நீங்க சைட்ல ட்ரை, நான் உங்களுக்கு லிங்க்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல போயிட்டு நீங்க அவங்களோட ஆஃபர் லெட்டர் டைப் பண்ணாலே போதும், அது வந்து ஒரிஜினலா இல்லையானா அதுவே சொல்லணும். அல்லாது நீங்க கேன் டவுன்லோட் த டாக்குமெண்ட்ஸ். இது அவங்களுக்கே விட கஸ்டமர் கேர்லாம் இருக்கு, அவங்களுக்கே நீங்க மெயில் பண்ணா கூட அவங்க தே வில் ரெஸ்பாண்ட். இப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்விஃப்டா அவங்க வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தே ஸ்டார்டட் மெனி ஃபோரம்ஸ் ஆக்சுவலி. இல்லாட்டி நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ, இப்போ எனக்கே வந்து என்னோட கசின் பிரதர் ஒரு ஆள் ஒரு ஆஃபர் லெட்டர் அனுப்புனாரு. பாத்தீங்கன்னா அது ஏதோ சம் பெட்ரோ கெம்னு ஏதோ இருந்தது, பார்த்தாலே தெரியுது ஒரு ஃபேக் ஆஃபர்னு. கிட்டத்தட்ட ஒரு அவருக்கு சேலரி வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 15,000 திரம்ஸ் மாதிரி போட்டு இயர்லி உங்களுக்கு ஒரு 200,000 திரம்ஸ் வரும் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. பட் கிவன் அந்த டைம்ல ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்றேன், அந்த டைம்ல ஒரு அவர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவர் ஒரு சாதாரண டிப்ளமோ தான் படிச்சிருக்காரு. ஸோ இது அதிகமா தோணுச்சு எனக்கு. அப்ப நான் செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ஃபேக்கான ஆஃபர்னு கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ நான் அங்கேயே அவர்கிட்ட சொல்லிட்டேன், இது வராதீங்க, இது ஜஸ்ட் இது ஃபேக் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இதை வந்து இப்போ அவாய்ட் பண்றதுக்கு நீங்களே டைரக்டா ஆன்லைன் மூலம் செக் பண்ணலாம். இல்லை இது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இங்கே இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பண்ணலாம். ஆனா இன்னும் நிறைய பேர் ஒரு சர்டன் போர்ஷன் ஆட்கள் இன்னமும் ஏமாத்தா இருக்காங்கிறது இது நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இது பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணிருக்காங்க. இது இப்போ வந்து நீங்க உங்க ஆஃபர் கிடைச்சிச்சு, ஓகே, இப்போ அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்றீங்க? நெக்ஸ்ட் 1 இயர் நீங்க இங்க இருக்கிறதுக்கு யூ ஷுட் பிளான் தரோலி. லைக் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி கிடைச்சிச்சு, ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க வந்துட்டு அதை லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மேபி இதே நிறைய செலவு பண்ணுவாங்க, ஆனா வந்து ஒரு பிளானிங் இருக்காது. வர்றது வந்து ஒரு ரீசனுக்காக வருவாங்க, பட் இங்க வந்து மேபி அது டைவர்ஜ் ஆகும். பட் டைவர்ஜ் ஆனாலும் அந்த 1 இயர் அட்லீஸ்ட் நீங்க வந்து உங்களோட பிளான் என்னவோ அதுல ஸ்டிக் பண்ணிருக்கணும். நீங்க கண்டிப்பா இங்க இருந்து நீங்க வந்து அப்ஸ்கில் பண்ணிட்டே இருக்கணும், ஏதாவது படிக்கணும். அப்படி இல்லைன்னா நல்ல உங்க பெட்டர் பேக்கேஜ்ல ஏதாவது கம்பெனிஸ் இருக்கா அதுக்கு அப்ரோச் பண்ணலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணது என்னன்னா எவ்ரி 3 to 4 years நீங்க வந்து வேற ஜாப் மாற முடியுமாங்கிறத நீங்க வந்து நீங்க அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும் இங்க இருந்தாலும். ஏன்னா அதுதான் இங்க வந்து பேக்கேஜ் உங்களுக்கு கூட்டுறதுக்கு ஒரே வழி. இஃப் உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனில உங்களை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு பேக்கேஜ் ஹைக் கொடுக்கலாம்னா தென் யூ ஷுட் லுக் ஃபார் அ பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சது. ஸோ இப்போ வந்து டைரக்டா அந்த கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் போகலாம். ஸோ நீங்க எது கேட்கறனா கூட என்கிட்ட கேட்கலாம். நான் அந்த நீங்க கொடுத்த queries நான் பார்த்தேன். ஸோ அது நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலா ரெஸ்பாண்ட் பண்றேன். இப்போ ஃபோரம்ல நீங்க ஏதாவது எனக்கு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கேட்கலாம் என்கிட்ட. ஹலோ சார். சொல்லுங்க. நான் வந்து இப்போ ஆட்டோமோட்டிவ் டிசைன்ல இருக்கேன். ஸோ துபாயில லைக் யூஏஇல வந்துட்டு ஆட்டோமோட்டிவ் டிசைனுக்கு ஸ்கோப் இருக்கா? ஆட்டோமொபைல் டிசைன்னா என்ன மாதிரி சொல்றீங்க? புரியல. இட்ஸ் அபவுட் கார் டிசைன் சார். கார் டிசைன், ஓகே. ஆக்சுவலா இங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இங்க வந்து கார் மேனுஃபேக்சரிங்கே கிடையாது, ஓகேவா? கார் மேனுஃபேக்சரிங்கே கிடையாது. ஆனா கார் வந்து பெரிய மார்க்கெட்டிங். எப்படின்னா காரோட பார்ட்ஸ் எல்லாம் அங்க மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. எல்லா மேனுஃபேக்சர் பார்ட்ஸ் இங்க வரும், அசம்பிள் பண்ணி மல்டிபிள் கண்ட்ரிஸ் கொண்டு போவாங்க. இட்ஸ் லைக் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ். அந்த கார் பிசினஸே வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஆக்சுவலா. ஆனா நீங்க வந்து ஃபுல் மேனுஃபேக்சரிங் சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். நீங்க வந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ், அப்புறம் அந்த கராஜஸ்லாம் இருக்குல்ல, இங்க வந்து காரோட அந்த டீலர்ஷிப் கராஜஸ்லாம் இருக்குல்ல, மெயின்டெனன்ஸ் சம்பந்தமான இது அல்லது வேர் ஹவுஸ் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்க்கு இங்க நிறைய ஸ்கோப் இருக்கு. ஆனா மேனுஃபேக்சரிங் டிசைனருக்கு இங்க ஸ்கோப் கொஞ்சம் கம்மி தான். ஓகே. ஸோ அப்போ இப்போ ஃபாலோ அப்ஸ் நான் வந்து கேட்குறேன். ஸோ இப்போ நான் டிசைன் ஆட்டோமோட்டிவ்ல இருக்கிறேன் இப்போ இந்தியாவில். ஸோ நான் இப்போ சேஞ்ச் பண்ணி நான் இப்போ வேற ஒரு டிசைன் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வேற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையணும்னா
ஸோ எந்த ஃபீல்டில் வந்துட்டு ஸ்கோப் அதிகமாக இருக்குது? நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டுருக்கீங்க. ஸோ ஆயில் அண்ட் நீங்க கேஸ்லாம் என்ன ஆக்சுவலா உங்களோட போகணும்னா ஸ்பெஷலைசேஷன் என்ன? டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா? இல்லை, நான் வந்துட்டு இன்ஜினியரிங். ஓகே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா நீங்க வந்து ஆயில் அண்ட் கேஸ்ல கூட ட்ரை பண்ணலாம். இந்த மெயின்டெனன்ஸ் ஓகே. ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து ஃபீல்டுல கூட நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நீங்க ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, பம்பு அதெல்லாம் இருக்கும், ம். அதோட மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கூட கிடைக்கும். வேர் ஹவுஸ் ஆக்டிவிட்டீஸ் கிடைக்கும். இப்போ நிறைய ஆயில் அண்ட் கேஸ்லயே மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா கிவன் என்னோட அட்வைஸ் என்னன்னா, நீங்க வந்து இந்தியால ஒரு சேக் ஆஃப் 1 or 2 இயர்ஸ் ஆயில் அண்ட் கேஸோட டேக்கோட ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா இங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஓகே. ஏதாவது இந்தியாலே நிறைய ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் இருக்கு. ஏதாவது 1-2 கம்பெனில நீங்க ஒரு இபிசி கம்பெனில 1 or 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டைரக்டா கிடைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் இந்தியால இருந்து வந்தீங்கன்னா அது ஒரு நல்ல வேல்யூ அடிஷனா இருக்கு. ஏன்னா இந்தியால இருந்தா உங்களுக்கு அது சமமான நாலேஜ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே. ஓகே சார். ஸோ அப்புறம் இப்போ துபாயில் ஒரு 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண அப்புறமாட்டு இல்லை ஒரு 5+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண அப்புறமாட்டு இப்போ இந்தியன்ஸால மேனேஜரியல் பொசிஷன்ஸ்க்கு மூவ் ஆக முடியல. ஆக்சுவலா அது வந்து கிவன் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இல்ல, பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து பர்டிகுலர் லோக்கல் பீப்புளா வந்து இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இங்க லோக்கல் பீப்புளுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறாங்க. மேனேஜரியல் ரோலுக்கு அந்த நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிடு. பட் ஆனா அந்த சேலரி வைஸ் அவங்களுக்கு எந்த டிடக்ஷனும் இல்லை. ஈவன் சேலரிக்கு அதிகமாயிட்டு தான் இருக்கு அவங்களுக்கு. பொசிஷன் வைஸ் அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அது என்ன சொல்றாங்க, அது இந்த இஷ்யூஸ் இருக்கதான் செய்யும். ஏன்னா இவங்க பாப்புலேஷன் வைஸ் இவங்க கொஞ்சம் அங்க இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காங்க. மேபி இந்த டவுன் த லைன் இது வந்து இன்னும் அக்ரிவேட் தான் ஆகும். ஓகே சார். ஓகே. ஹலோ. சொல்லுங்க சார். சார் நான் ஸ்ரீலங்கால இருந்து சார். இப்ப நான் துபாயில இருக்கிறேன். ஓகே. நான் என்ன சார், நான் இந்த இயர் வந்து 47. நான் ஸ்ரீலங்கால ஒரு 19 years ஆடிட் செக்ஷன்ல ஒர்க் பண்ணினேன். நான் ஆடிட் ஆஃபீஸரா. அதோட எனக்கு அக்கௌண்ட்ஸ் அட்மின் செக்ஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்ப நான் இப்ப ஸ்ரீலங்காட எக்கனாமிக் சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரிய பண்ணிருக்கேன். அதனால நான் இப்ப மூவ் ஆகி இங்க வந்து விசிட்டிங் விசாவில் 60 days விசாவில் மோர் தேன் 40 days பாஸ் ஆயிடுது. எனக்கு இன்னொரு 20 days தான் இருக்கு. நானும் இங்க நிறைய வேலைகள் அப்ளை பண்ணி பார்த்தேன். என்ன சொன்னது, நான் இந்த ஏஜுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒரு அளவு ரீசனபிளான சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா இங்க முதல் 3000 சேலரி மட்டும் சொன்னா சொல்றாங்க. அதான் எனக்கு பாசிபிளா ஏதாவது கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு மாஸ்டர். நீங்க அக்கவுண்ட்ஸ் பேக்ரவுண்டா? ஆடிட் தான் மெயின் சார். ஆடிட் தான் நான் ஒர்க் பண்ணினேன். இன்டர்னல் ஆடிட் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணினேன். லாஸ்ட் ஒரு 15 years மேல ஒர்க் பண்ணினேன். இன்சூரன்ஸ் ஆடிட்டர். ஆடிட் இன்டர்னல் ஆடிட் ஆஃபீஸரா இருந்தேன். நான் அது அக்கவுண்ட்ஸோட ரிலேட்டட் ஆன விஷயமோ. இந்த இது இன்டர்னல் ஆடிட்னா நீங்க வந்து QA QC ஆடிட் சொல்றீங்களா? இல்ல சார், QA QC ஆடிட் சொல்றீங்களா? இல்ல சார். அது சொன்னா நாங்க ஸ்ரீலங்கா சிச்சுவேஷன்ல டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் வந்து நாங்க ஆடிட் பண்றோம். நான் ஃபைனான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுல ஆடிட் பண்றோம். அக்கவுண்ட் செக்ஷன் ஆடிட் பண்றோம். ரெகுலேஷனுக்கு தகுந்த மாதிரி அது இருக்குதான்னு சொல்லி நாங்களது. ஆக்சுவலா உங்க ப்ரொஃபைல் பார்த்தாதான் தெரியும். பட் ஆனா இந்த மாதிரி ஆடிட் ஜாப் இங்க இப்போ நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், யூஏல வந்து வேட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் போக போக அவங்களுக்கு வந்து தே ஆர் கோயிங் டு இன்ட்ரோடியூஸ் மெனி அதர் டாக்ஸஸ் ஆல்சோ. கார்பரேட் டாக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆடிட் சம்பந்தமான அக்கௌண்ட்ஸ் ஜாபுக்கு வந்து இப்போ ரெக்யர்மெண்ட்ஸ் அதிகமாக தான் போகுது. ஓகே, நீ கண்டினியூஸா நீங்க பிளாட்ஃபார்ம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த ரிலேட்டட் இதுல இருக்காங்களா பாருங்க. இந்த ரிலேட்டட்ல இந்த தான் சார். அதான் பிரச்சனை. இந்த ரிலேட்டட் நம்ம வேற ஃபீல்ட்ல இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். அவங்க தான் நான் வந்தேன்னா அவங்க வேற ஃபீல்ட்ல இருக்கிறாங்க சார். இந்த இதுல கொஞ்சம் குறைவா இருக்கிறாங்க. நானும் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டி குறைவா இருக்கு. அதான் ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்குறாங்க. நான் ஏதாவது கம் அக்ராஸ் பண்ணா உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஆனா பட் இப்போ வந்து நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஓகே சார். ஓகே.
உங்களோட கான்டாக்ட் பண்ணலாமா சார்? என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே. ஹாய் சார். ஹாய் சார், நான் அப்பாஸ் பேசுகிறேன். ஸோ நான் வந்து பேசிக்கலி மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ பாஸ்ட் அவுட் 2014 பாஸ்ட் அவுட் ஆகிட்டேன். ஃபார் சம் ரீசன்ஸ் நான் வந்து ஒரு சில பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பாஸ்ட் 10 years வந்து கெரியர் கேப் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் 5 years வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் லெவலாக நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன் பெங்களூர். ஸோ கம்ப்ளீட்லி இன்டு தி லாஜிஸ்டிக் ப்ரொஃபைல்ஸ். ஸோ லாஜிஸ்டிக் சேல்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எனக்கு என்னன்னா வந்து ஸோ இங்கே இந்த பீக் லெவலுக்கு நான் வந்துட்டேன். இதுக்கு மேலே வந்து க்ரோத் கெரியர் கிடைக்கல. ஸோ அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஸோ ஏதாவது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட்டு. லாஜிஸ்டிக் சம்பந்தமா சொல்றீங்களா? ஆமா, லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட். ஸோ அந்த மாதிரி இங்க வந்து உங்களுக்கு தெரியும், துபாய் வந்து ஒரு குளோபல் லாஜிஸ்டிக் ஹப் ஆக்சுவலா. ஓகே. ஸோ இட் ஹஸ் அங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நீங்க நான் ஏதாவது கம்பக்ரஸ் பண்ணாலும் உங்களுக்கு அனுப்புறேன். பட் கிவன் வந்து இங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நிறைய இங்க ஆக்சுவலா. ஸோ இந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம வரலாமா, இல்லைன்னா வந்து அங்கே வந்தா ஃப்ரெஷரா லாஜிஸ்டிக்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா? எந்த கம்பெனி, ஏதாவது ரெனவுண்ட் கம்பெனியா இல்ல பேர் ஏதாவது? இது வந்து ஸோ வீல்ஸை அப்படின்ட்டு ஒரு பேன் இண்டியா கம்பெனி தான். ஸோ நீங்க அதே இதை வச்சு அப்ளை பண்ணலாம். இங்க வந்து உங்களுக்கு தெரியும்ல, இங்க வந்து உங்களுக்கு எல்லா ரெனவுண்ட் லாஜிஸ்டிக் கம்பெனி இருக்கு உங்களுக்கு. ஸோ ஓகே, எனக்கு வந்து இது எப்படி அப்ரோச் பண்றது? ஸோ ஏதாவது வந்து டைரக்டா அப்ரோச் பண்ணலாமா? நான் நௌக்கரி கல்ஃப்ல கூட நிறைய அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஸ் இஃப் நோ எனக்கு ஒரு வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ ஃப்ரம் தட். ஸோ வேற ஏதாவது வந்து பாசிபிலிட்டிஸ் என்ட்ரி ஆகிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு தான் எனக்கு ஒரு கொஸ்டின். நான் ஏதாவது கம்பக்ரஸ் பண்ணா உங்களுக்கு அனுப்புறேன் லாஜிஸ்டிக் சம்பந்தமா. பட் கிவன் வந்து என்னோட அட்வைஸ் என்னன்னா, கிவன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அல்லது வந்து அந்த மாதிரி ரெஃபரல் தான் இட் ஷுட் பி ஒர்த் வைலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றது புரியுதுல உங்களுக்கு? அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்காங்க. ஸோ அன்ஸ்கில்டு இதுல தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அன்ஸ்கில்டா போறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா வந்து நம்ம நீங்க வந்து இங்க வந்து எப்படின்னா, நீங்க விசிட் விசால கூட வந்து ஒர்க் பண்ணலாம், வேலை தேடலாம். நீங்க வந்து ஈவன் உங்களுக்கு வந்து வேலை தேட முடியும்னு ஒரு ஃபீல் இருந்ததுன்னா, யூ கேன் கம் அண்ட் 1 monthல அந்த மாதிரி விசா எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க ப்ரொஃபைல் இருக்குங்களா சார்? அது ஆமா 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 1 month விசிட் எடுக்கலாம். நீங்க எடுத்துட்டு நீங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா நிறைய லாஜிஸ்டிக் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. நீங்க போய் டைரக்டா அங்க உள்ளே போய் அப்ரோச் பண்ணலாம். பண்ணிட்டு இந்த மாதிரி சிவி கொடுத்துட்டு எனக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வருவாங்க. ஓகே, தட் ரிஸ்க் நம்ம எடுக்கலாம்ன்றீங்க? ஆமா, நீங்க ஈவன் வந்து உங்களுக்கு இப்போ நான் 1 month நான் சொல்ல 1 month விசா கிடைக்கும். நீங்க 1 week மாத்திரம் இருந்து வேலை தேடிட்டு உங்களுக்கு லீவ் போட முடிஞ்சா லீவ் போட்டு நீங்க நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு 1 week நீங்க ரிஸ்க் பாசிபிலிட்டிஸ் அப்படின்ட்டு தான் ஒரு யோசனை வந்துட்டு இருக்கு. இல்ல இங்க ரிஸ்க் எதுவும் கிடையாது. இங்க ஜஸ்ட் வந்து இப்போ உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்க இருக்காங்களா இல்ல? இருக்காங்க. ஸோ இன்னும் நான் அவங்க கான்டாக்ட் பண்ணல, இந்த மாதிரி எனக்கு ஐடியா இருக்குன்ட்டு. ஸோ நீங்க வந்து ஒரு ரிஸ்க் இந்த சென்ஸ் எப்படின்னா, நீங்க வந்து உங்க 1 week ஒரு லீவ் எடுக்க முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ ஒரு 30,000-40,000 இந்தியன் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. நீங்களே வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு போகலாம். கிவன் யாரையுமே ட்ரை பண்ணாம நீங்களே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்துட்டு போங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் வந்து வேலை தேடினவங்க. அப்புறம் வந்து ஃபவுண்ட் ஜாப் ஆக்சுவலி. சோ லாஜிஸ்டிக்ஸ்ன்றது நம்ம 100% ஆமா, இங்க ஒரு பெரிய ஹப். லாஜிஸ்டிக்ஸ்ங்கிறது பெரிய ஹப். நீங்க பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணதுனால சான்சஸ் ஆர் தேர் ஆக்சுவலி. கிவன் வந்து நீங்க அதுக்கு 1 month 2 months முன்னாடி என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு, எங்கெங்க அப்ரோச் பண்ணுங்கிறத கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு நீங்க வரணும். இங்க வந்துட்டு கிரவுண்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா ஆமா அதுதான். ஓகே சோ ஓகே சார். சோ அது Hi sir, I am Abdul Rahman. Actually I have experience in IT field 1.5 years sir. ஓகேவா? அது இப்போ வந்து நான் துபாயில வந்து ஜாப் சர்ச் பண்ண ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ அது வந்து நான் இந்தியாவில இருந்துகிட்டே அப்ரோச் பண்ணா ஓகேவா இருக்குமா, இல்ல துபாய்க்கு வந்து நான் அப்ரோச் பண்ணா கரெக்டா இருக்குமா சார்? இல்ல உங்களோட பேக்ரவுண்ட் எப்படின்னு தெரியல. இப்போ நான் வந்து இசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் முடிச்சிருக்கேன். பட் ஐடி ஃபீல்ட்ல 1.5 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. இப்போ எந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
நான் ஸ்டார்ட் அப் கம்பெனில தான் ஒர்க் பண்றேன். அப்படியா? ஓகே. ஆ உங்க ஃபீல்டு 27 சம்பந்தமான கம்பெனிஸ் ஏதாவது? ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஐடி வைஸ் பாத்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி ஃபுல்லி பேக்டு பை இந்தியா. எல்லாமே ஓகே. பேக்கப் ஆஃபீஸ் எல்லாமே இந்தியால தான். ஆ ஏன்னா எல்லாமே ரிமோட் ஒர்க்கிங்கிறதுனால இங்க இருந்து எதுக்கு அதிக சம்பளத்துல ஒர்க் பண்ண வைக்கணும்? எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் இந்தியா ஒன்லி. ஓகே. மோஸ்ட்லி இந்த கோர் கம்பெனிஸ் இருக்கும், இவங்களோட ஸ்டேட் கம்பெனிஸ், அதோட டேட்டா ப்ரொடக்ஷன் அது இதுன்னு கொஞ்சம் வேற இங்க வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா மோர் தென் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் தான் இங்க இருப்பாங்க. 1 ஓகே. or 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுகளுக்கு இங்க ரொம்ப கம்மியான ஸ்கோப் தான் ஐடி வைஸ். வந்தாலுமே அந்த அளவுக்கு ஒரு சேலரி வைஸும் நல்லா இருக்காது. ஸோ என்ன கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் இந்தியாவில் ஒர்க் பண்ணுங்க. ஓகே. உங்களோட ப்ரொஃபைல் சம்பந்தமான ஓப்பனிங் வரும்போது, கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்க வேணா ஐடி உங்களுக்கு தெரியும்ல, இட் இஸ் நாட் மேண்டேட்டரி நீங்க இன்னோஸ் இருக்கணுங்கிறது கிடையாது. நீங்க வந்து ரிமோட்ல இருந்து கூட நல்லா சப்போர்ட் பண்ணலாம். யா யா அப்படிங்கிறதுனால அவங்க சீப் லேபர் இந்தியால இருக்கும்போது கண்டிப்பா இங்க வந்து பேரோல்ல யாரும் டைரக்டா ஹையர் பண்ண மாட்டாங்க ஐடி இண்டஸ்ட்ரி பொறுத்தளவுல. ஸோ ஓகே. ஓகே. நீங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் ஆகணும். எக்ஸ்பர்ட் ஆகி மேபி ஒரு 5-6 இயர்ஸ் நீங்க வந்து ஒரு டேட்டா அனலிஸ்டோ அல்லது ஒரு ஒரு மிஷின் லேர்னிங் எக்ஸ்பர்ட்டோ அவங்களுக்கு இன்னும் தேவைன்னு வரும்போது அவங்க கண்டிப்பா ஹையர் பண்ணுவாங்க. ஆனா வந்து ஒரு 1.5 இயர்ஸ்ல ஐடி வந்தீங்கன்னா கிடைக்கும். ஆனா ரொம்ப அன்ஸ்கில் லேபருக்குள்ள சேலரி தான் கிடைக்கும். உங்களுக்கு சேவிங் பொட்டன்ஷியல் எதுவும் இருக்காது. ஸோ கிவன் வந்து ஓகே. இந்தியாவிலே வந்து ஒர்க் பண்ணுங்க. ஒரு 2-3 இயர்ஸ் நல்ல ஒரு அப்ஸ்கில் பண்ணிட்டு தென் யூ ட்ரை ஆக்சுவலி. யா ஓகே சார், தேங்க்யூ. Hello, sir. என் பேர் சக்தி பிரகாஷ். The follow-up question for the IT only. ஓகே. எனக்கு ஒரு 9 years plus experience இருக்கு. லைக் இந்தியாவிலே ஒரு எம்என்சி ஒரு பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ங்கிற ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஐ எம் கெட்டிங் நியர்லி 1.7 lakh per month. ஸோ இப்போ வந்து இப்போ துபாய்க்கு அப்ரோச் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா லைக் எத்தனை லைக் ஆல்மோஸ்ட் 9+ years எக்ஸ்பீரியன்ஸுங்கும் போது எவ்வளவு சேலரி நீ எதிர்பார்க்கலாம்? ப்ளஸ் நான் இருக்கிறது வந்து சேம் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் எம்எல் டொமைன். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் இது நீங்க சொன்ன மாதிரி ரிமோட்ல இருந்தே நான் வந்து இங்க இருக்கலாமா, அல்லது அங்க வந்து ஆன் ரோல் எம்ப்ளாயியா நான் இருக்கும்போது எவ்வளவு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? லைக் ஃபேமிலியோட வந்து இருக்க முடியுமா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ், அந்த மாதிரி சேலரிஸ் இருக்குமா? ஆமா, நான் இப்போ நான் ஷேர் பண்ண ஸ்லைட்ல நீங்க வந்து ஐ திங்க் அந்த எக்ஸ்ட்ரீம் ரைட்ல வருவீங்கன்னு நினைக்கிறேன். சாரி சார், நான் ஸ்லைட் ஃபர்ஸ்ட் ஃபியூ இதுல வந்து நான் மீட்டிங் வந்து உள்ள வரல. ஓகே. மேபி நீங்க வந்து அந்த கொஞ்சம் ஸ்கில்டு லேபர் அண்ட் ப்ரொஃபஷனல் கேட்டகரியில தான் வருவீங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல் கேட்டகரியில தான் வருவீங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல் போது உங்க சேலரி ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 to 45,000 dirhams வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. 15,000ங்கிறது மினிமம், 45ங்கிறது மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன். கிவன் வந்து உங்களோட ப்ரொஃபைல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏரியா டொமைன் எக்ஸ்பர்டைஸ் பொறுத்தது. ஸோ நீங்க வந்து இப்போ நீங்க சொல்ற அதே பாயிண்ட் தான், ரிமோட்ல உங்களுக்கு வேலை கிடைக்குமாங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இப்போ ரிமோட்லயும் அவங்க நிறைய ஆஃபர் பண்றாங்க. ஆனா இப்போ வந்து நிறைய கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கு, அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸிடென்டா இருப்பாங்க ரிமோட்ல ஜாப் கொடுக்கறதுக்கு. ஆனா இப்ப பேரோல எடுக்கிறதுக்கு நிறைய இந்த டேட்டா அனலிஸ்ட்க்கு நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு. க்ளோஸ் டு அவங்க வந்து உங்களுக்கு உங்க 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஐ திங்க் 25 to 20,000 கிடைக்கும் உங்களுக்கு திரம்ஸ்ல. ஓகே ஓகே. சோ ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ் ஏதாவது இருக்குங்களா சார்? பிகாஸ் நம்ம ஜெனரலா போனோம்னா நௌக்கரியில போகும். ஆர் சோ ட்ரஸ்டட் வெப்சைட் ஃபார் ஐடிக்கு ஐ திங்க் நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நான் உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்றேன். என்னோட அந்த நீ क्वेश्चन கேட்டிருக்கீங்களா? இல்ல சார், நான் ஜஸ்ட் ஆடியோல தான் கேட்டிருக்கேன். லைக் ஐ வில் போஸ்ட் இன் chat. யா ஓகே. இங்க இருக்கிற லோக்கல் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. அதாவது கல்ஃப் டேலண்ட், டேட் அந்த மாதிரி சைட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சைட்ஸ்ல நீங்க அப்ரோச் பண்ணுங்க. டேட்டா அனலிஸ்ட் இப்போ வந்து இங்க க்ரோயிங் ஃபீல்டு தான் இது. நல்லா பேக்கேஜ் கிடைக்கும். ஆனா கிவன் நீங்க வந்து என்ட்ரி லெவல் வந்தீங்கன்னா சேலரிஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். கிவன் போக போக அது இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா இங்க இது க்ரோயிங் ஃபீல்டு தான், இப்போ கொஞ்சம் ஃப்ளரிஷ் ஆயிட்டு இருக்க ஏரியா தான் இது. ஓகே சார், ஓகே, ஷூர் ஷூர். ஸோ அந்த சாட்ல அந்த ட்ரஸ்டட் ஏதாவது சம்திங் வெப்சைட் இருந்தா ஷேர் பண்ணுங்க. லெட் மீ கோ த்ரூ சார். ஓகே, நான் போட்டு விட்றேன் உங்களுக்கு. கல்ஃப் டேலண்ட் சொல்லுவாங்க. இப்போ கம்பேரிட்டிவா குளோபலா இருக்கும்போது லைக் ஐடி ஜாப்னாவே மோரார்லெஸ் யூஎஸ் இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் போவாங்க, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கம்பெனி தான் போவாங்க. பட் இந்த பிரசன்ட்ல வந்து நிறைய யூஎஸும் நிறைய துபாய்ஸ் இந்த மாதிரி போறாங்க. ஸோ லைக் உங்க டாக்ஸ் அதுதான் மேஜரா இருக்கும்.
லைக் ஸ்டில் த துபாய் வந்து லைக் 5 years பேக்கா இருக்கலாம். லைக் ஸ்டில் தி துபாய் இஸ் டெவலப்பிங் ஆர் ஃபார் தி ஐடி ஆர் இட்ஸ் ஆல்ரெடி இல்ல இன் பீக் அந்த மாதிரி. துபாய் எப்படி பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க ஏர்லி அடாப்டர் ஆஃப் எனி டெக்னாலஜி. ஆக்சுவலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 years முன்னாடி இருந்து அவங்க ஏஐ எனர்ஜி அந்த ஏஐல வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மிஷின் லேர்னிங்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலதான் நீங்க பாப்பீங்க வந்தவங்க எல்லாமே மோஸ்ட்லி அது சம்பந்தமா தான் வந்திருப்பாங்க. யாரும் வந்து பழைய டெக்னாலஜி யாருக்கும் வந்திருக்க மாட்டாங்க. வந்தவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏன்னா இங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஏன்னா இது வந்து லேபர் இன்டென்சிவ் மார்க்கெட். ஸோ ஒரு சைட்ல வந்து லேபரோட ஹைரிங்கும் போயிட்டு இருக்கும், இந்த மாதிரி லேபர் கம்மி பண்ற வேலையும் போயிட்டு இருக்கும், எஃபிஷியன்டா பண்ற வேலையும் போயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து இப்போ ஒரு இன்டர்செக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எது மேல போகும் எது கீழே வரும்னு யாருக்கு தெரியும். பட் ஆனா வந்து ஐடிக்கு வந்து எப்பவுமே இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இவன் வந்து டூரிசம்ல இருந்து எல்லா இதுலயும் ஐடியோட இது வந்து ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப பெருசு இவங்களோட. ஆனா கிவன் வந்து இந்தியா இப்போ ரொம்ப க்ளோஸரா இருக்கிறதுனால டைம் லைனும் மேட்ச் ஆகிறதுனால அவங்க வந்து இந்தியாலேயே டைரக்டா வந்து ரிமோட் ஒர்க் கொடுத்து பண்றது அவங்களுக்கு ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கிடைக்கும். ஈவன் இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா பெரிய ஃபேக்டர் என்னன்னா செக்யூரிட்டி அண்ட் அவங்களோட லோக்கல் பீப்புளும் வராங்க. நிறைய வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் கவர்மெண்ட் அந்த செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கூட நம்ம இன்ஹவுஸ் இங்கே தான் பண்ணி இன் கண்ட்ரியில தான் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கிவன் சம் சங்க் வந்து அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா வந்து நிறைய ஐடிஸ்க்கு நிறைய ஜாப் அவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா இங்க ஒர்க்கிங் அண்ட் லிவிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க சொல்ற அதே கான்செப்ட் யூஎஸ் யூகே அந்த மாதிரி இதை வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்டாவே இங்க இருக்கிறவங்கள வச்சுப்போம். எல்லா டொமைன் பீப்புளும் இங்க இருக்கிறாங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி கொண்டு வராங்க. நிறைய க்ரோத் இருக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட்லி சார் நான் ஆக்சுவலா அந்த ஃபார்ம்லயும் போட்டிருக்கேன், அது தனியா ஆன்சர் பண்ணுவீங்களா அதுக்கு? ஆமா பண்றேன் நான். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் நான் கேட்டுறேன். ஆக்சுவலா வந்து நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கேன் சார். பாஸ்ட் 2.5 years நான் இருக்கேன். SEO பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்ல இருக்கேன். துபாயில எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க யாருமே கிடையாது, இருந்தாலும் பண்ண மாட்டாங்க. அதனால இங்க இருந்து ஜாப் தேடுற மாதிரியோ இல்ல அங்க வந்து ஜாப் தேடுற மாதிரியோ ஏதாவது வழி இருக்கா? நீங்க வந்து ஆக்சுவலா இங்க இருந்து வந்து தேடுறது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்வேஸ் தேர். ஏன்னா யூஏ வந்து விசா வைஸ் பாத்தீங்கன்னா 30 days 60 days விசாலாம் இருக்கு உங்களுக்கு. நீங்க வந்துட்டு இங்க இருக்கிற கம்பெனி எல்லாம் டைரக்டா போயிட்டு ரெஸ்யூம் கொடுக்கலாம். அது அவங்களோட பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும் இங்க. ஸோ நீங்க அதை போய் அப்ரோச் பண்ணலாம். இங்க நிறைய வந்து மேன் பவர் சப்ளை கம்பெனிஸ் இருக்கு, நீங்க டைரக்டா அவங்ககிட்ட போய் ரெஸ்யூம்லாம் கொடுக்கலாம். ஸோ அது வந்து இந்தியால இருந்து கொடுக்கறதோட இங்க வந்து கொடுக்கறது எஃபெக்டிவா இருக்கும். கிவன் வந்து நீங்க வந்து எவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியுங்கிறத பாத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து காஸ்ட்லியான அஃபேர் தான் இல்லையா? ஓகே, இது வந்து அங்க வந்து தேடுறதுக்கு நீங்க வழி சொல்றீங்க. இங்க இருந்து நீங்க சொல்ற மாதிரி கல்ஃப் டேலண்ட் bait.comல அப்ளை பண்ணலாம், அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா. இப்போ மேன் பவர் சப்ளை ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் அது ஃபேக் இருக்குமோன்ற பயம் தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்ல. ஆக்சுவலா நீங்க அதை வந்து கம்ப்ளீட்டா இப்போ வந்து நிறைய மோட் ஆஃப் இது இருக்கு. நீங்க பப்ளிக் ரிவ்யூ ஃபோரம் இருக்கு. நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் கிளியர் அப் பண்ணிடலாம் நீங்க. ஓகே, இப்போ வந்து அந்த விசாக்கு பேர் என்ன சார்? அங்க வந்து சர்ச் பண்றதுக்கு என்ன விசாக்கு நம்ம அப்ளை பண்ணணும்? ஒன்றும் இல்லை, விசிட் டூரிஸ்ட் விசான்னு போட்டீங்கன்னா அது கொடுத்துருவாங்க. இந்தியாவில் போயிட்டு யாராவது டூரிஸ்ட் ஏஜென்ட் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டீங்க டூரிஸ்ட் விசா தான் அது. 30 days டூரிஸ்ட் விசா. அதுல நீங்க வந்து வேலை தேடிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியா? இப்போ வந்து ஒரு ஜாப் ஆஃபர் நமக்கு கிடைக்குது சார். நான் இங்க இருந்து அப்ளை பண்ணிட்டு அங்க வந்து எனக்கு ஒரு கம்பெனில வேலை ஓகே நீங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. இவன் ஒரிஜினலா ஃபேக்கான்னு செக் பண்றதுக்கு எப்படி நம்ம செக் பண்றதுக்கு? இந்த ஜாப் ஆஃபர் ஒரிஜினலா ஃபேக்கான்னு செக் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்ல நீங்க அது வந்து நீங்க அது நான் வந்து சைட்டோட டீடைல்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த நிறைய பேர் கேட்டிருக்கீங்களா, கொஸ்டின் இருக்கா? இல்ல நான் இந்த கொஸ்டினர் கீழே நான் போட்டு விடுறேன் உங்களுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா நீங்க அதுல போயிட்டு உங்களோட ஜாப் ஆஃபர் நம்ம ஒண்ணு கொடுப்போம், ஃபேக்கா இல்ல ஒரிஜினலா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க வந்து கவர்மெண்டோட சைட்ல போயிட்டு நீங்க அடிச்சு செக் பண்ணலாம் அந்த நம்பரை. அப்படி ஒரு சைட் இருக்கா? அந்த சைட் இருந்தா ஆமா, கவர்மெண்ட் சைட் இருக்கு. அதுல போயிட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் சொல்லும். அதுனா நீங்க செக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த ஆஃபர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிடும். ஓகே, இப்போ சார் இப்போ உங்களை லிங்க்டின்ல கான்டாக்ட் பண்ணா எப்படி சார் கான்டாக்ட் பண்றது? உங்க நேம் என்ன சார் லிங்க்டின்ல? இதே பேர்ல தான் இருக்கு. நான் சண்முக முத்துக்குமார்ங்கிற பேர்ல தான் இருக்கு. சண்முக முத்துக்குமார் பேர். ஓகே சார், இந்த செக் பண்ற வெப்சைட் மட்டும் கொடுங்க. இது வச்சு கேட்டேன். இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்காங்க. அவன் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியரா இருக்கா இந்தியால. 3 years எக்ஸ்பீரியன்ஸ்
இருக்கு. இப்ப அவன் வந்து அங்க ஆக்சுவலா அவனுக்கு இதே டவுட் தான். ஜுவால ஜாப் சர்ச் பண்ணா அவன் என்ன பண்ணணும்? டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் அவன். ஓகே. டெக்னிக்கல் சப்போர்ட்னா இது ஐடி சம்பந்தமா டெக்னிக்கல் ஐடி சப்போர்ட் சம்பந்தமா ஐடி ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல இருக்கான். டெக்னிக்கல் சப்போர்ட். நான் அதே சொல்றேன். அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து டவுன் ஆயிட்டு தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஸ்கில் லேபர்ஸ் எதிர்பார்க்கறாங்க. சமீபம் வந்து சக்தி பிரகாஷ் பேசினார்ல, அந்த மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட், மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி லோ பேயிங் ஜாப்ஸ்லாம் அவங்க இந்தியா அல்லது வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இந்த பிலிப்பைன்ஸ் அங்கெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்றது தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்ப ஐடில ஜாப் எடுக்கணும்னா அவன் ஆக்சுவலா என்ன அப்ஸ்கில் பண்ணணும்? இப்ப என்ன அவன் படிக்கணும்? அவன் மேபி ஆக்சுவலி இப்ப வந்து பூம்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஏஐ இருக்கு, மிஷின் லேர்னிங் இருக்கு. அதை வந்து எப்படி நம்ம பண்ற ஜாப்ல இன்டெகிரேட் பண்றது, அதாவது நீங்க ஒரு பேஸ் மாடல் டெவலப் பண்றதுல இருந்து பண்ணாங்கன்னா அதை இன்டெகிரேட் பண்ணி எப்படி எஃபிஷியன்டா ஒர்க் பண்றதுங்கிறத ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணலாம். அதுக்கு ஏதாவது சர்டிபிகேஷன் கோர்ஸ் இருக்கோ எது பண்ணலாம். இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுறீங்க, டேட்டா அனலிஸ்ட் நல்லா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. டேட்டா அனலிஸ்ட்க்கு வேகன்சிஸ் அங்க இருக்கா? ஆமா இருக்கு. இங்க டேட்டா அனலிஸ்ட்க்கு ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு நிறைய. ஓகே. நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன், பைத்தான் டெவலப்பர், ஜாவா டெவலப்பர் எல்லாம் பாத்திருக்கேன், டேட்டா அனலிஸ்ட் பாத்திருக்கேன், அதான் கேட்டேன். ஆமா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இவங்க வந்து டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ண போறாங்க, இவங்க வந்து இங்க இருக்கிற கன்சியூமர் மார்க்கெட்டோ அல்லது ஹெல்த் கேரோ அந்த டேட்டா அனலைஸ் பண்ணி தே ஆர் கோயிங் டு டார்கெட் தம். அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஹை லெவல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனா அதுக்கான ஸ்கோப்ஸ் இருக்கு இங்க நிறைய. இப்ப வந்து அவன் அங்க வரணும் அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ல அப்ஸ்கில் பண்ணி டேட்டா அனலிஸ்டா மாறி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸோட அங்க வந்து அது ஒரு ஒன் ஆஃப் த வே. அது இல்லாம மிஷின் லேர்னிங் அந்த மாதிரி கூட பண்ணலாம். அவர் இருக்கிறதுலே மேபி எஃபிஷியன்டா எப்படி ஒர்க் பண்ணுறது, அவர் இருக்கிற மாதிரி டெக்னிக்கல் ஆஃபீஸர்ன்றது மேபி நிறைய பேர் இருப்பாங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஸோ அதனால அதே இடத்துல இவங்க திருப்பி அவங்க ரீஃபில் பண்ண மாட்டாங்க ஆட்களை. இங்கெல்லாம் இப்போ ஒரு ஆள் தூக்குனாங்கன்னா இன்னொரு ஆள் போட மாட்டாங்க. ஓகே சார். அந்த செக் பண்ற அந்த வெப்சைட் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். அனுப்பி விடுறேன் நான் உங்களுக்கு. அந்த கூகுள் அந்த இதுலயே போட்டு விடுறேன் நான் உங்களுக்கு. அந்த ஃபார்ம்லயே போட்டு அந்த ஃபார்ம்லயே இருக்குமா? ஃபார்ம்லயே நான் உங்களுக்கு கீழே யூஸ்ஃபுல் லிங்க்ஸ்னு சொல்லி நான் போட்டுருக்கேன். ஓகே. மேபி நாளைக்கு இல்ல மண்டே ஓபன் பண்ணி பாருங்க. நான் அந்த இதுலயே லிங்க்ஸ் ஷேர் பண்ணி விடுறேன். எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ஸ்கோப் எப்படி சார் இருக்கு அங்க துபாய்ல? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இங்க ரொம்ப பெரிய ஃபீல்ட் தான். ஆனா சேலரி வைஸ் கம்மி. ஏன்னா இப்ப நிறைய பாத்தீங்கன்னா லேடிஸ்மே நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. ஹஸ்பண்ட் விசால இருப்பாங்க. அவங்க வந்து வித்தவுட் எனி பே விசால இல்லாம அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பே வைஸ் ரொம்ப லுக்ரேட்டிவா இருக்காது. இருக்கு அது. அதுக்கு மோஸ்ட்லி அவங்க வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கு. இப்போதைக்கு டிமாண்ட் இருக்கு. ஈவன் அது சார் விவேக் பேசுறேன் சார். ஷார்ஜால இருந்து மெசேஜ் பண்ணிருந்தேன் சார் உங்களுக்கு ஆல்ரெடி போரம்ல. சொல்லுங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்துட்டு இருந்தேன் 4 இயர்ஸா மெயின்டெனன்ஸ்ல. மெயின்டெனன்ஸ் ஃபீல்ட்லேருந்து வெளியே வந்துட்டேன். ஐம் லுக்கிங் ஃபார் அனதர் ஃபீல்டே மாறலான் இருக்கேன். எனக்கு இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் இந்த மெயின்டெனன்ஸ்லாம் வேண்டாம். லுக்கிங் ஃபார் சம்திங் சப்ளை செயின் ப்ரொக்யூர்மெண்ட் போகலான்னு இருக்கேன். எப்படி சார் இருக்கு இப்போ இருக்கு மார்க்கெட்? எப்படி இருக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டு? சப்ளை செயின் மாதிரி போகலான்னு இருக்கீங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க. ஓகே. இப்போதைக்கு மார்க்கெட் உங்களுக்கு தெரியுங்களா? யூஏ மார்க்கெட் நல்லா தான் இருக்குது இப்போதைக்கு. நீங்க ஏதாவது மேபி சப்ளை செயின்ல ஏதாவது அப்ஸ்கில் பண்ண முடியுமான்னு பாருங்க. படிக்க முடியுமா? அதான் கோர்ஸ் ஒன்னு போட்டுருக்கு சபில் இன்ஸ்டிடியூட்ல போட்டுருக்கேன். படிச்சிட்டு தான் இருக்கேன் இப்ப. அது படிச்சுட்டு நீங்க மேபி கொஞ்சம் டெக்னிக்கலிட்டி இல்லாம கொஞ்சம் சாஃப்ட்வேர் சம்பந்தமா படிங்க. அதான் மேபி அட்வான்ஸ் கோர்சஸ் ஏதாவது பண்ணுங்க. எக்ஸெல்லையோ அல்லது சம் கோடிங்லயோ அல்லது அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அவங்களால பாருங்க. ஓகே சார். ஓகே. உங்க டேட்டா இன்டென்சிவ் ஜாப்ல உங்களுக்கு. ஆமா டேட்டா இன்டென்சிவ் ஜாப். ஆமா. சோ அதுக்கு நீங்க கொஞ்சம் அப்சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது. ஓகே. ரைட் சார். உங்க லிங்க்டின் எங்க சார் இருக்கு? உங்க லிங்க்டின் நேம் இதே சேம் நேமா சார்? சேம் நேம் தான். உங்க அந்த ஃபாரம்ஸ்ல ஏதாவது அப்லோட் பண்ணனும்னு சொன்னீங்க. சேம் இதே தானே? ஓகே சார். ஆமா. ரைட் சார். தேங்க் யூ சார். நான் வந்து இதே மாதிரி ஐடில வந்து 2 இயர்ஸா ஒர்க் பண்ணியிருக்கேன். சாஃப்ட்வேர் டெவலப்பர், வெப் டெவலப்பரா ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 2 இயர் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ வந்து நான் யூஏல தான் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இப்போ அங்கே வந்தா வரலாம் கிடைக்குமா? இதுவும் மார்க்கெட் கண்டிஷன் ஆக்சுவலா ஐடி நான் முன்னாடி சொன்னேன் அவங்ககிட்ட. ஐடி ஜாப்ஸ் ஒரு பேக் ஆஃபீஸ் இந்தியான்னு வச்சுக்கிறதுனால கொஞ்சம் மீடியம் டு ஹை லெவல் ஸ்கில்டு லேபர்ஸ் தான் எடுப்பாங்க இங்க. பேரோலே எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இங்க? மோஸ்ட்லி ஒரு 5 மோர் தென் 8 இயர்ஸ்க்கு மேலதான் ஒரு ரீசனபிள் பேலே ஜாப் கிடைக்கும் இங்க. ஓகே. ஆனா இல்லாட்டி நீங்க கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டா இருக்கணும். மேபி இந்தியாலயே ஏதாவது ரொம்ப
ரொம்ப கோரான கம்பெனில ஒரு டேட்டா அனலிஸ்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா தே வில் டேக் யூ. இல்லாட்டி ஒரு டேட்டா 2 இயர்ஸ் அனலிஸ்ட். எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அந்த மாதிரி சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் இப்போ டெவலப்பிங்ல இருக்கிறது படிச்சிருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, வெப் டெவலப்மெண்ட், அந்த ஆமா இதுல தான் 2 இயர்ஸ் ஆமா. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐ திங்க் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன், ஒரு 2 இயர்ஸ் ட்ரை பண்ணுங்க, 1 or 2 இயர்ஸ் ஓகே ஓகே. டெவலப் பண்ணிட்டு நீங்க வந்து பேரலா ட்ரை பண்ணிட்டே இருங்க. நீங்க ஏன்னா சேலரி வைஸ் ஐ திங்க் இப்போ நீங்க வந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்காது அது சேலரி. ஆவரேஜா எவ்வளவு இருக்கும் அங்க வந்தா? 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்கல்ல, என்ன குவாலிஃபிகேஷன்? குவாலிஃபிகேஷன் எம்சிஏ, மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓகே, உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 5000 6000 dirhams கிடைக்கும், அவ்வளவுதான் கிடைக்கும். மேக்ஸிமம் சொல்றேன், மினிமம் ஒரு 2500 to ஸ்டார்ட் ஆகும். நான் மேக்ஸிமம் சொல்றேன், மேபி அது நீங்க நல்ல ஸ்கில்லா இருந்தா மாத்திரம், இல்லாட்டி ஒரு 2500 to 3000 அந்த மாதிரி தான் கிடைக்கும். கூட ஒர்க் பண்ணவங்க ஒருத்தங்க அங்க போனாங்க, அவங்களும் பேசிக் சேலரியில தான் போயிருக்கேன்டாங்க, 2500 தான் போனாங்க. அவ்வளவுதான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். ஈவன் நீங்க வந்துட்டு மேபி ரிஸ்க் எடுத்து வரவங்க அதுக்கப்புறம் அப்ஸ்கில் பண்ணிட்டு வேலை கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுவாங்க, இல்லாட்டி மோஸ்ட்லி இதுதான் அந்த ரேஞ்ச். ஓகே சார், ஓகே சார். அதான் கேட்டேன். கம்யூனிகேஷன் எப்படி சார் இம்பார்ட்டன்ட் தானா? கம்யூனிகேஷன் வந்து கிளாரிட்டியோட கம்யூனிகேட் பண்ணணும். ஆனா வந்து ரொம்ப ஹைஃபையா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இட் ஷுட் பி லைக் நீ என்ன சொல்றீங்களோ 4 வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு பேசணும், அவ்வளவுதான். ஒரு இன்டர்மீடியட் லெவல். ஆமா ஆமா, நீங்க என்ன பேச வரீங்களோ, என்ன சொல்ல வரீங்கன்னா, இங்க வந்து நேட்டிவ் ஸ்பீக்கிங் உங்களுக்கு தெரியும், இங்க வந்து அரபிக் தான் நேட்டிவ் லாங்குவேஜ். ஸோ அப்படிங்கும்போது அங்க உள்ள பீப்புள் வந்து கொஞ்சம் இதை தான் பேசுவாங்க. ஸோ கம்பேரிட்டிவா நீங்க அங்களோட பெட்டரா பேசுனீங்கன்னா தே வில் டேக் யூ. பட் கிளாரிட்டின்னு தாட் இருக்கணும். நீங்க சொல்ல வரத வந்து நல்ல ஒரு கிளியர், 4 வார்த்தை சொன்னாலும் யூ ஷுட் பி கிளியர். ரிட்டர்னும் நல்லா இருக்கணும். ஆக்சுவலா ரிட்டர்ன் தான் ரொம்ப மெயின் பேசுறதோட. ஏன்னா என்ன நம்ம வந்து ரைட்டிங் ஸ்கில் ரொம்ப வைப்பாங்க. ஓகே சார், ஓகே சார். ஆனா வந்தா கிடைக்கும், ஆனா சேலரி மட்டும் கொஞ்சம் லோவா இருக்கணும். ஆமா ஆமா, கண்டிப்பா அது நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அது வரதா இருந்தா. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. சார் இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இருந்தா சர்ச் பண்ணலாமா சார், இல்ல ஹிந்தி அரபிக் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா? லாங்குவேஜ் ஒரு பேரியர் கிடையாது. நீ இங்கிலீஷ் மாத்திரம் ஒரு இன்டர்மீடியட் லெவல்ல இருந்தீங்கன்னா ஓகே. ஓகே ஓகே. ஆனா கண்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டு இருங்க, இட் வில் ஹெல்ப் ஆக்சுவலி. ஆக்சுவலா வந்து விசிட் விசால வேலை தேடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் விசிட் விசால வேலை தேடலான்ற விஷயமே எனக்கு தெரியும். இல்ல அது வந்து கிவன் கிடையாது. ஏன்னா இங்க வந்து இட் இஸ் பாசிபிள். நீங்க வந்து யாரும் உங்களை வந்து இது பண்ண போறது இல்ல. அதுக்கு தனி விசா எல்லாம் வச்சிருக்காங்க, வேலை தேடுறதுக்கு. அது கொஞ்சம் காஸ்ட்லியானது. ஆனா அதுக்கு நீங்க இந்த ரோட்ல போறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அவங்களே அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சார் இந்த மாதிரி இந்த ஐடி ஜாப்ஸ் இதுக்கு வந்து எந்த சிட்டி சார் பெஸ்ட்? துபாயா, ஷார்ஜாவா, அபுதாபியா? துபாய், இந்த 3மே ப்ராமினன்ட் தான். துபாய் அண்ட் அபுதாபின்னு ஆர்டர்னு வச்சுக்கோங்க, இந்த ஆர்டர்ல வச்சுக்கோங்க. துபாய் அண்ட் அபுதாபி. ஓகே. ஆனா துபாய்க்கு வேற விசா, அபுதாபிக்கு வேற விசாவா? இல்ல யுஏஇக்கு ஒரே விசா தான். ஒரே விசா அப்ளை பண்ண. அந்த துபாயிலே வேலை தரலாம், அபுதாபியே வேலை தரலாம். ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. பட் ஆனா இது லாஸ்ட் சான்ஸா வச்சுக்கோங்க. கிவன் வந்து நீங்க வந்து வர்றது எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இருக்குல்ல உங்களுக்கு. அது நீங்க சொன்னீங்கல்ல ஒரு 50,000 ஒரு 1 lakh கையில இருந்தா ஒரு 15 days டைம் இருந்தா நீங்க வந்து வேலை தேடலான்னு. நான் அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா கிவன் பாத்துக்கோ, ஃபினான்ஷியல் கண்டிஷன் பாத்துக்கோ, நீங்க ரொம்ப பர்டன் ஆகக்கூடாதுன்னு சொல்றேன். சின்ன ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எப்படி அப்ளை பண்ணி இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு உங்களோட சேவிங்ல இருந்து ஒரு 5% எடுத்துட்டு செலவு பண்ண போறேன் அப்படின்னு வரீங்கன்னா ஓகே. கடன் வாங்கிட்டு வர்றதுல எந்த யூஸ் இல்லைன்னு சொல்றேன். சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க சார். இப்போ அங்க துபாயில வந்துட்டு எப்படி சார் அங்க உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தேடணும்? ஒன்னு நீங்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க. உங்க என்ன டொமைனோ அதுக்கு தகுந்தமான கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம். ஐடி டொமைன்னா, வெப் டெவலப்மெண்ட் டொமைன்னா அங்க எப்படி ஹைரிங் போகுதுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்?
நீங்க வந்து அதுக்கு ஒரே இன்டர்நெட் தான். மேபி நௌக்ரில இருந்து அல்லது நான் சொன்ன அந்த சைட்ஸ் இதுல பார்த்தாலே இன்டர்நெட்லயே தேடலாமா? அங்க வந்து தேடணும். இல்ல அதுல நீங்க வந்து தேடுறதா தான் நான் சொல்றேன். இல்லாட்டி நீங்க இந்தியால இருந்தே தேடுறது தான் பெஸ்ட். ஓகே. இங்க வந்து தேடுறதா இருந்தீங்கன்னா இங்க உள்ள லோக்கல் அதாவது டைரக்டா நீங்க இன் பர்சன் ஆபீஸ்க்கே போகணும். அதாவது எந்த ஆபீஸ் நான் சொல்றதுன்னா இங்க நிறைய மேன் பவர் சப்ளைஸ் கம்பெனிஸ் இருக்கு. ஓகே ஓகே. அவங்க என்டர்டெயின் பண்ணுவாங்க, பீப்புள்ஸை என்டர்டெயின் பண்ணி சிவி வாங்கி வச்சுப்பாங்க, வந்தா கால் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் எஃபெக்டிவா நீங்க ட்ரை பண்ணலாம், வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். அங்க வந்து உள்ள போனா வாட்ச்மேன் துரத்தி விட மாட்டாங்களா? இல்ல அது மேன் பவர் சப்ளை கம்பெனிஸ்க்குள்ள போனீங்கன்னா அது அவங்க அந்த மாதிரி அவங்க அங்க ரெக்ரூட் பண்ண போறது இல்லையா, அவங்க சிவியை தான் வாங்கி வைக்க போறாங்க. ஓகே ஓகே. அவங்க ஏதாவது ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க டொமைன்ல வந்து அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு உங்க சிவி தான் அவங்களுக்கு வேல்யூ, அவ்வளவுதான், வேற ஒன்றும். அது இல்லாம அவங்க இருக்கிற உங்க ஃபீல்டுக்கு நீங்க டைரக்டா கம்பெனிஸ்குள்ளேயும் போகலாம். இப்ப நான்லாம் போய் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி வந்த புதுசுல. நீங்க அப்படிதான் ட்ரை பண்ணீங்களா? ஆமாமா, நான் முன்னாடி ட்ரை பண்ணிருக்கேன் அந்த மாதிரி. அதாவது மேபி 15 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்றேன். நான் இப்பதான் காலேஜ் முடிச்சு இப்போ கம்பெனில இருக்கேன், டிசிஎஸ்ல. ஓகே. நீங்க அப்படி யாரும் அவசியம் இல்ல, நான் சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து யாருன்னா மேபி வந்து டிப்ளமோ அல்லது வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்க, அல்லது இங்க வேலை இருந்துட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்க, அந்த மாதிரி நான் சொல்றேன். இங்க வேலை பாக்குறவங்க யூஸ் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி கேஸ் நிறைய. நீங்க அங்க இருந்தே அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைச்சதுன்னா கன்ஃபார்ம். ஆயில் அண்ட் கேஸ் எப்படி பிரதர்? ஆயில் அண்ட் கேஸ் இப்போதைக்கு பூம்ல இருக்கு பஸ். எப்போ இந்த இது போயிட்டு இருக்கும்னு தெரியாது. பட் ஆனா இந்தியா உங்களுக்கு தெரியும்ல, எக்கனாமி வந்து ஆயில் அண்ட் கேஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஹலோ, சொல்லுங்க சார். ஐயப்பா பேசுறேன் சார். சொல்லுங்க. நான் ஏற்கனவே ஒரு துபாய்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே. பிகாம் எம்பிஏ முடிச்சுக்கிறேன். ஓகே ஓகே. அங்க ரிலேட்டிவ் மூலியமா ஒரு கம்பெனில சேர்த்துட்டாங்க. ஆனா வந்து படிப்பு சம்பந்தமா வேலை இல்லை. ஆமா, அப்படிதான். நிறைய இது சரியாம வரவங்க, அதை நான் சொல்லல. முதல்ல ரிலேட்டிவ் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணி தான் வரணும் அப்படிங்கிறது. சொல்லுங்க. சொல்லிட்டு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், டேன்மார்க் குரூப்ல. இப்போ வந்து சேல்ஸ் எல்லாம் இருக்கு, ஹவுஸ் ஹோல்டு சேல்ஸ் இருக்கு. அது எனக்கு இப்போ நான் வந்து படிப்பு சம்பந்தமா ஜாப் மாறணும். இப்போ என்ன பண்றது? நீங்க சொல்ற மாதிரி தான், நீங்க உங்க சிவி ரெடி பண்ணுங்க. சிவி ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி மேன் பவர் சப்ளைக்கு டைரக்டா நீங்க அப்ளை பண்ணுங்க, அல்லது டைரக்டா போய் சிவி கொடுங்க, அல்லது நீங்க கூப்பிட்டா இந்த ஏஜென்சி அது மாதிரி தான் வந்து மெயில் வருது. ஆமா ஆமா. நீங்க எந்த ஃபீல்டுக்கு மாறலாம் இருக்கீங்க? என்ன முடிச்சிருக்கீங்க? நான் பிகாம் எம்பிஏ முடிச்சுக்கிறேன். எந்த மாதிரி டேலி தெரியும். வேற சாஃப்ட்வேர் சம்பந்தமா படிச்சிருக்கீங்களா? சாஃப்ட்வேர் சம்பந்தமா எதுவும் படிக்கல. ஆக்சுவலா இங்க உங்களுக்கு தெரியும், இங்க இந்த மாதிரி லேபர் ஓரியன்டா அல்லது நம்ம இன்ஜினியரிங் படிச்சவங்களே நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஒரு 2500 3000 சம்பளம் வாங்குறவங்க வந்து ஜாயின் பண்றாங்க. கிவன் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் மூலமா தான் போக முடியும். ரிலேட்டிவ் இருக்கிறாங்க, எல்லாம் வந்து இந்த இன்ஜினியர் படிச்சிருந்தா உள்ள போகலாம். எல்லாம் வந்து இந்த மெக்கானிக்கல் படிச்சிருந்து அந்த இதுல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி இருக்கு. ஆன்லைன் ஜாப் சைட் சம்பஸ் இல்லாட்டி வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு தெரியல இப்போதைக்கு. சார், எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. அதுக்கு வர்றதுக்கான ப்ரொசீஜர் மட்டும் சொல்றீங்களா? இது அந்த விசிட் விசால வரதுல அதான் துபாய்க்கு இப்போ நான் தமிழ்நாடுல இருந்து துபாய்க்கு வந்து வரதுக்கான என்ன ப்ரொசீஜர்? ஒன்றும் இல்லை, ஏதாவது நீங்கள் ஆன்லைன்லேயே விசா அப்ளை பண்ணலாம். விசா அப்ளை பண்ணீங்கன்னா விசா வந்து டிக்கெட் புக் பண்ணி வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ராவல் ஏஜென்சி யாராவது இருந்தீங்கன்னா, எங்கே இருக்கீங்க, எந்த ஊர் உங்களுக்கு? மதுரை ட்ராவல் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா விசா காசும் நீங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட் போட்டீங்கன்னா வந்துடலாம். அவ்வளோ. என்ன மாதிரி விசா போடணும்? அது டூரிஸ்ட் விசா. டூரிஸ்ட். ஓகே. அதுக்கு எதுவும் எக்ஸாம் எழுதணுமா? இல்லை, அதெல்லாம் ஐஎல்டிஎஸ் அதெல்லாம் தெரியும். நான் சொன்னேன், நான் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு 19 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. இங்க வந்து நாங்கள் அப்ளை பண்ணி இப்போ இன்டர்வியூக்கு போயிட்டு அவங்க ஸ்ரீலங்கா சொன்னாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா கன்சிடர் பண்றாங்க இல்லை. ஆமா, கண்டிப்பா ப்ரெஷரா பாக்குறாங்க. நானே சொன்னது அங்க ஒர்க் பண்ணிட்டு சார், நாங்கள் ஒரு மினிமம் சேலரியில இங்க வந்து ஒர்க் பண்றது எனக்கு இன்னும் ஒரு 14 days தான் இந்த விசா முடியறது. விசா முடியறது நான் இப்ப அது தராமதான் இருக்கிறேன். அந்த 14 daysல எனக்கு ஏதாவது பாசிட்டிவான ஒரு ஹெல்ப் கொண்டு உங்களால செய்ய இயலுமா சார்? அதாவது நான் சொன்னேன், இருக்கிற மட்டும் எல்லாமே சொல்றது என்னன்னா, இங்க வந்து வேலை தேடுறதுங்கிறது கிவன் வந்து லாஸ்ட் ஆப்ஷனா தான் வச்சுக்கோங்க. ஏன்னா கிவன்
உங்களுக்கு நல்ல சேவிங் பொட்டன்ஷியல் இருக்கு, நீங்க காசு வச்சிருக்கீங்க, தென் ஒரு ட்ரை பண்ணலாம். பட் ஆனா இங்க வந்து வேலை கிடைக்குங்கிறது எந்த ஷூரிட்டியும் கிடையாதுன்னு நான் சொல்றேன். நானும் இந்த எப்படி சொன்ன ஏஜென்ட் அப்படி இல்லாம வந்து சிவி கொடுத்துதானே இருக்கிறேன். ஆனா நிறைய இடத்த கொடுத்துட்டு ஒரு 4 இன்டர்வியூ என்ன வந்தது. பண்ணுவாங்கன்னா நிறைய மேன் பவர் சப்ளை கம்பெனிஸே வந்து இது அவங்களுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாது ஆக்சுவலா. அவங்க சிவி கலெக்ட் பண்ணுவாங்க, கால் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே சார், உங்களோட டீட்டெயில் ஏதாவது சேவ் பண்ணீங்கன்னு சொன்னா நான் சும்மா உங்களோட சிவி அனுப்பி உங்கள்கிட்ட பார்க்கலாம், உங்களுக்கு சேவ் பண்ணி விடுங்க சொல்லுங்க சார். சரி, ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சார் நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஊர்ல வந்து ஐடி ஃபீல்ட்ல 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணி ஜாப் குவிட் பண்ணிட்டு துபாயில தான் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீங்க சொல்றத வச்சு இதுக்கு முன்னாடி சொன்ன கேட்ட பாக்குறப்ப அந்த ஐடி ஃபீல்டு கொஞ்சம் கம்மி தான் மற்ற செக்டரை கம்பேர் பண்றப்ப. இப்போ நான் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் அங்கே என்ன ஃபீல்டு ஹை மார்க்கெட்டிங் ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கோ அங்கே ஏதோ ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணிட்டு நான் அதில் ட்ராவல் பண்ணாங்கிறப்ப எப்படி ஜாப் மார்க்கெட் அங்கே பாயில் பண்ணலாம், என்ன ஃபீல் இருக்கும்ல, இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு? இல்ல இனிஷியலா நீங்க வந்து பண்ணணும்னு நினைச்சா இந்தியாலே ஒரு 2-3 இயர்ஸ் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இங்க வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதான் சார். ஆனால் இப்போ இந்தியாவில் சப்போஸ் எனக்கு இப்போ இங்கே பார்க்குற சுச்சுவேஷன் இல்லை, நான் துபாய் வந்து நான் அங்கே தான் ஏதோ ஜாப் தேடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கேன். அப்படிங்கிறப்ப என்ன ஜாப் நான் சூஸ் பண்ணலாம்? ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்னதான் நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அங்கே ஃப்ரெஷராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப நான் என்ன ஜாப் பண்ணலாம், எந்த மாதிரி நான் அப்ரோச் பண்ணலாம், எந்த ஜாப்பும் ஒரு பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்ச ஒரு பையன் எப்படி வந்து என்ன ஜாப்பை சூஸ் பண்ணி எந்த இதில் ட்ராவல் பண்ணலாம் நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? அதான் நீங்க டேட்டா சயின்டிஸ்ட் இப்போ வரைக்கும் இருக்கிற மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், டேட்டா சயின்ஸ், ஏஐ அது சம்மந்தமா ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷராக போகிறவங்களுக்கு எடுத்தோடனே அந்த மாதிரி ஏஐயோ ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஜாப்போ அந்த அளவுக்கு ஹார்டாக இந்தியாலே 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுங்க நான் சொல்றேன். இந்தியாவில் ஒர்க் பண்ணாம இங்க வர்றதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸாக தான் இருக்கும். இல்லை அதான் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இப்போ நான் கரண்டாக சர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப நான் எந்த மாதிரி ஜாப் போகலான்னு கேட்குறேன். நான் அதான் சொல்றேன் 2-3 இயர்ஸ்க்கு நான் அவருக்கு சக்தி பிரகாஷ் வந்து சொன்னார். அவர் வந்து 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளு. அவருக்கு பொட்டன்ஷியல் இருக்குங்கன்னு சொல்றீங்க ஜாப் மார்க்கெட்ல. உங்க அளவுக்கு இங்க வந்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்க சேலரி வைஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவோட கம்மியா தான் கிடைக்கும். இங்க உங்களுக்கு சேவிங்கே இருக்காது இங்க வந்தீங்கன்னா. ஹலோ வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என் பேர் லுக்மான் ஹக்கீம். நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கியூட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், 2010 பாஸ்ட் அவுட். ஓகே, 2014 நான் துபாயில வந்து ஒரு சப்கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ணேன். ஓகேங்களா, அது எலிவேட்டர் ஃபீல்டு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் சென்னையில வந்து ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறேன். அந்த பவர் டெக் சொல்லிட்டு ஜென்ரேட்டர் இன்ஸ்டால் பண்றது, எல்என்டி ஷிப் பில்டிங்கு, ஸோ ஐடிசி கிராண்ட் சோல் அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் வந்து இந்த டீசல் ஜென்ரேட்டர் இன்ஸ்டாலேஷன் இன்ஜினியராக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஓரல் பி மேனுஃபேக்சரிங் கம்பெனில வந்து அங்கே ஒரு 1.5 இயர் சம்திங் ஒர்க் பண்ணேன், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், ஹைட்ராலிக் அண்ட் நியூமேட்டிக் பேஸ்டு இந்த ரோபாட்டிக் மிஷின்ஸ்க்குலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் துபாய்க்கு வரணும்னு வந்தப்ப ஸோ ஒரு லோ லெவல் கம்பெனில தான் வந்தேன். வந்து ஒரு 3 இயர்ஸ் ட்ரைனிங் மாதிரி இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அபுதாபி ஏர்போர்ட்ல வந்து சூப்பர்வைசரா போட்டாங்க, சைட் சூப்பர்வைசரா. ஓகேங்களா, ஓடிஸோட எஸ்கலேட்டர்ஸ் அண்ட் மூவிங் வாக்வேஸ் இந்த மாதிரி. ஸோ என்னோட கெரியரை வந்து ஸோ ஒரு ஃபீல்டில் கண்டினியூ பண்ணிட்டு நான் எலிவேட்டர் ஃபீல்டில் சூஸ் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணேன். ஸோ அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேலரி என்ன தான் நம்ம ஒர்க் பண்ணாலும் ஸோ எனக்கு க்ரோத் இல்லை. ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் அதுலேருந்து நான் குவைட் ஆகிட்டேன். ஸோ டைரக்ட் எம்ப்ளாயி கிடையாது அபுதாபி ஏர்போர்ட்ல, ஸோ அண்டர் சப்ல தான் போனது. ஓகேங்களா, ஸோ அது எக்ஸாம்லாம் எழுதணும், எல்லாமே எழுதி பாஸ் பண்ணி தான் உள்ளக்க நான் போனேன். ஓகேங்களா, அந்த அபுதாபி ஏர்போர்ட்டுக்குள்ள. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சரி ஓகே நம்ம ட்ரைனிங்னு சொல்லிட்டு ட்ரைனிங் இந்த இடிஎம் மெல்கோ இருக்குல்ல, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பேன், ஆல்குரியரா மாறிடுச்சு. ஸோ மிட்சுபிஷில வந்து நான் வந்து ட்ரைனியா ஒர்க் பண்ணேன் 2 இயர்ஸா. மஸ்கட் டிவிஷன்ல ஒமான்ல இருந்தேன். ஓகேங்களா, ஸோ ஜாப் வந்து நம்ம நல்லா நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால அப்படி ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நான் முடிவு பண்ணேன்னா ஸோ கல்ஃப் வேண்டாம், ஸோ கல்ஃப் லைஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சென்னையில நான் ஒர்க் பண்ணலான்ட்டு சென்னையில ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், கமா எலிவேட்டர் சொல்லிட்டு.
ஸோ அங்க இருந்து எனக்கு கோயம்புத்தூர் டிவிஷன் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா நான் பார்ன் வந்து எங்க ஊர் வந்து இளையங்குடி பக்கம். ஸோ ஆக்சுவலா நான் க்ரோன் அப் ஆனது எல்லாமே சேலம் தான். சேலம்ல தான் நான் ஸ்கூலிங்ஸ் எல்லாம் படிச்சது. ஸோ அதனால எனக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து போட்டிருந்தாங்க. கோயம்புத்தூர் எனக்கு சேலம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஸோ நான் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஒரு 1.5 year சம்திங் ஒர்க் பண்ணேன். ஸோ கம்பெனில சம் கைண்ட் ஆஃப் சேலரி இஷ்யூ, அதுக்கப்புறம் ஸோ அதனால நான் அங்கேருந்து குவைட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி 1.5 years to 2 yearsக்குள்ள ஒர்க் பண்ணேன். சரிங்களா? அரௌண்ட் 30,000 நியூ ரூட் இன்ஸ்டாலேஷன் இன்ஜினியர் சொல்லி நம்ம எப்படி சொல்லுவோம், அந்த சிவில் ஒர்க் பண்ணும்போது சிவில் இன்ஜினியரோட கோஆர்டினேட் பண்ணி லிஃப்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்களுக்கு எங்களோட எப்படி சொல்லி எங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு என்ன இருக்கணுமோ அதை வந்து நான் கோஆர்டினேட் பண்ணி இது பண்ணுவேன். ஸோ ஒசூர் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போவேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்புறம் ஷட் டவுன் டைம் வந்ததுனால ஒரு கேப் இருந்துச்சு எனக்கு, ஒரு 1 year கேப். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் ஜான்சன் லிஃப்ட்ல வந்து கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். பண்ணி ஓகே நானாவே எம்ப்ளாயிஸ்லாம் ரெக்ரூட் பண்ணி நான் பண்ணி எல்லாமே பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து 2021 வந்து எனக்கு இங்க சவுதியில வந்து எனக்கு கிங் ஃபஹத் யூனிவர்சிட்டி ஃபார் பெட்ரோலியம் அண்ட் மினரல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? அதுல வந்து ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரா இங்க இருக்கிற 140 லிஃப்ட்டுக்கு வந்து ஸோ எனக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு சவுதி இருப்பான். ஸோ எனக்கு அண்டர்ல வந்து ஒரு மசரி, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ எனக்கு இங்க எல்லாமே பாத்துக்கிறது, டாக்குமெண்டேஷன் ஒர்க், இன்ஸ்பெக்ஷன், சேஃப்டி இஷ்யூஸ் இந்த மாதிரி எல்லாமே பாக்குறது. இந்த கம்பெனி என்ன ப்ராப்ளம்னா நானும் டைரக்ட் கிடையாது அந்த கவர்மெண்ட் ஜாப்ல. ஸோ அண்டர் கான்ட்ராக்ட் கம்பெனில தான், நல்ல கம்பெனி தான். பட் என்னன்னா அவங்க வந்து இக்காமா ரெனியூல் பண்ணல. ப்ராமிஸ்லயே எனக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணல, எனக்கு க்ரோத் இல்லை. ஸோ 2 வருஷம் அப்படியே நான் கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு இப்ப நான் வந்து ஷின்லர் கம்பெனி எம்என்சில ஒர்க் பண்றேன். ஓகேங்களா? பட் இங்க என்ன அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா, இங்க எல்லாருமே இன்ஜினியர்ஸ் உள்ள வரும்போது டெக்னீஷியன் லெவல் தான் உள்ள இருப்பாங்க. ஸோ இங்க அசஸ்மெண்ட் நடக்கும் level 1 level 2. ஸோ level 1 முடிச்சுட்டு நான் level 2 கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட்டுக்கு நான் ஹெச்ஆர்ட்ட பேசிட்டேன். இந்த மாதிரி டேரக்டாவே ஹெச்ஆர் சவுதி தான், அவங்கள்ட்ட டேரக்டா பேசுறேன். இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் இருக்கு. இங்க நிறைய பேர் ஃபேக்கா வச்சு சுத்திட்டு இருப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிற கிடையாது. நான் வந்து அவங்களுக்கு கிளாரிஃபை கொடுத்துட்டேன். நான் அட்ரஸ்டேஷன் பண்ணிடுவேன். நான் பண்ணி உங்களுக்கு சர்டிபிகேட் ஒரிஜினல் சொல்லி நான் காட்டிடுவேன்னு சொல்லி நான் டேரக்டா பேசிட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க ஓகே நோ இஷ்யூ, உனக்கு டிசைனிங் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பட் நீ level 1 இருக்கிற level 2 முடிக்கணும். இங்க level 1 level 2 level 3 இருக்கு. ஸோ level 2 முடிச்சாலே இந்த இன்ஜினியருக்கு வந்து கேபபிள் தான். ஸோ அதனால நான் சொன்னேன் ஓகே எனக்கு level 1 முடிச்சுட்டேன், நான் level 2 level 3 அளவுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ட்ரபிள் ஷூட்டிங் பண்றதா இருக்கட்டும், லிஃப்டா இருக்கட்டும். ஸோ மெயினா நான் இங்க பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ஒரு ஹை ரைஸ் வருது எனக்கு கையில கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா இப்போ ஒரு கொஸ்டின் வந்து எப்படின்னு சொல்றது, எனக்கு இங்க வந்து இன்கேஸ் இந்த ஃபீல்டுல வந்து எனக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். ஸோ இதுல இப்படியே போயிட்டு இருக்கு. எப்படி சொல்றது, ஒரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் 4K வாங்கிட்டு இருக்கிறேன். நான் அரௌண்ட் 5 to 5.6 சம்திங் தான், 5.5 தான் வாங்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இந்த ஃபீல்டுல இருந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணி நான் வேற மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருந்தானே, ஸோ நான் வேற ஃபீல்டுல போயிட்டு எனக்கு க்ரோத்துக்காக என்ன சொல்றது, இப்ப எனக்கு என்ன சொல்றது, இப்ப நான் இதே ஒரு 7 years 8 years இந்த லெவல்ல இருக்கிறேன்ல. ஸோ அதனால நான் ஸ்விட்ச் பண்ணலாமா, இல்ல என்ன பண்ணலாம், துபாய்க்கு வந்தா இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா? துபாயில என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இருக்கிறாங்க, ஃபிளாட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் முன்னாடி 2014 அப்புறம் கூட நான் வந்து விசிட்டிங் விசா எல்லாம் போய் எல்லாமே பண்ணிக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் நான் உங்களோட சஜஷன் கேட்கறேன். இல்ல இங்க இதை வெயிட் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கறது நான் உங்கள்கிட்ட ஒரு சஜஷன் கேட்கறேன். புரிஞ்சுங்களா நான் சொல்றது? நீங்க ஆக்சுவலா என்ன கிராஜுவேட்? பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் கிராஜுவேட். ஓகே. ஆனா நீங்க வந்து இன்ஜினியரிங் சம்பந்தமான ஃபீல்ட்ல உள்ள இந்த டிசைன் அந்த மாதிரி எதுக்கும் போலையா, ட்ரை பண்ணலையா? டிசைனிங் எனக்கு தெரியும், இப்ப பிளெண்டர்ஸ் பண்ணிருக்கேன். நான் அதுக்குள்ள போனது இல்ல. இப்ப அதை நான் டீப்பா போனா கூட இப்ப நான் கிளாஸ் எடுத்து நான் கத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 9 years. சாரி 9 இல்ல, 7 years போயிட்டு இருக்கு எனக்கு. ஓகே. டோட்டல் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இருக்கு? 12 இருக்கு. ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் கையில வச்சிருக்கிறது கல்ஃபுக்கு பாத்தீங்கன்னா 4 வச்சுக்கிறேன். 4 years கல்ஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுக்கிறேன். இந்தியாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து 3-4 years வச்சுக்கிறேன். ஸோ 8 years எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கையில வச்சுக்கிறேன். இது வந்து ஆக்சுவலா கொஞ்சம் ஏன்னா 12 years எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ரொம்ப இனிமேல் ஜாப் சேஞ்ச் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம், வேற ஃபீல்டு எதுவும். சரிங்க. உங்க இதுலயே நீங்க வந்து உங்களோட லிஃப்ட் ஓரியன்ட் ஜாப்லயே டிசைன் வைஸ் ஸ்கூல்ல இந்தியாவில் நுழைய முடியும் பாருங்க. கோனே ஓடிஸ்லாம் இருக்குல்ல, அதுல டிசைன் ப்ரொஃபைல்குள்ள போக முடியும்னு பாருங்க. மேபி ஏதாவது அப்ஸ்கில் பண்ணிட்டு மேபி AutoCAD 3D 2D சொல்றீங்க அந்த மாதிரி. AutoCADங்கிறது இல்ல, மேபி காஸ்டிங் வைஸ் ஏதாவது பண்ண முடியுமா, ஜாப் காஸ்டிங் ஏதாவது, மேபி காஸ்ட் இன்ஜினியர் அதெல்லாம் இருக்கும்ல. ஓகே ஓகே. இன்ஜினியரிங் படிச்சதுனால உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும். அது லிஃப்ட் பத்தியும் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால அது சம்பந்தமா எங்க கூட படிச்ச ஒரு பையனு என்னோட கலீக் மேல ஒர்க் பண்ற ஒரு கோனையில.
சரிங்க அவர் ஷுட் காஸ்ட் இன்ஜினியர்னு சொல்லுவார் நினைக்கிறேன். சரிங்க சரிங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அப்ஸ்கில் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க, ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க இருக்கிற ஆக்சுவலா நான் இங்க வந்து சைட்ல இங்க அப்ளை பண்ணிருந்தேன் பைத்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் போஸ்டிங். நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 இன்டர்வியூ வந்துச்சுங்களா. ஆக்சுவலா நான் சவுதிக்கு தான் அப்ளை பண்ணியிருந்தேன். பைத்னு சொல்லி ஒரு சைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல் ஓவர் தி கல்ஃப். எஸ் 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 அதுல நான் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு ஒன்னு ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. அவங்க பேர் வந்து மீனா பிசினஸ் சென்டர் நினைக்கிறேன். கேள்விப்பட்டீங்களா? மீனா பிசினஸ் சென்டர்ல. ஓகேங்களா. ஸோ அந்த மீனாக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நான் டாப் 2 வந்துட்டேன். பட் எனக்கு இன்டர்வியூ கால் வரல. ஆக்சுவலா துபாய்க்கு தான். அது என்ன ரீசன் தெரியல. அது கிடைச்சிருந்தா இன் கேஸ் பூந்திருக்கலாம். எல்லாமே ஒரு ஜஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் நான் அதுக்கு முன்னாடி ஒரு 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து ஒரு 90 ஒரு ஃபெயில் மாதிரி தான். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணதுனால கொஞ்சம் நர்வஸ்ல நான் விட்டுட்டேன். ஸோ அடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதுலயும் ஓகே ஆச்சு. பட் சேலரி எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. ஸோ அடுத்து இன்னொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இங்க வந்து ஒரு ஜுபைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹார்ட் ஆஃப் த துபாய் இது சொல்லுவாங்க. சவுதி பெட்ரோல்லாம் மெயினா எடுக்கிற இடம் அந்த ஜுபைன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே ஒரு ஹமீத் குரூப்னு ஒரு பெரிய குரூப் தான். ஸோ அங்கேயும் ஓகே பண்ணாங்க. பட் அங்கே என்னன்னா எனக்கு சேலரி கம்ஃபர்டபுள் இல்லை. மறுபடியும் அவங்க 3.5 தான் தருவேன், இல்லை உனக்கு இவ்வளவுதான் வரும் அப்படின்னாங்க. நான் ரிஜெக்ஷன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு என்னன்னா நம்ம சேஃபா பெட்டர் நம்ம ஃபியூச்சர் இருக்குன்னா எம்என்சில உள்ள போடலாம். ஷின்லர் கேள்விப்பட்டீங்களா? ஷின்லர் எலிவேட்டர்ஸ் அதுல தான் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரெசென்ட். பட் டெக்னீஷியன் லெவல்ல தான் ஒர்க் பண்றேன். லெவல் 1 கேட்டகரியில இருக்கிறேன். சோ அதனாலதான் நான் இதுக்குள்ள வந்தேன். சோ அதை விட நம்ம போக முடியாது பஸ். நீங்க ஏதாவது படிச்சு ஒரு கோர்ஸ் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு உள்ள பூந்துடலாங்கிறீங்க. லிஃப்ட் டிசைன்ல போங்க, காஸ்டிங்ல போங்க, எம்பிஏ அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி போங்க. இல்லாட்டி டெக்னீஷியன் லெவல்ல இருந்தீங்கன்னா இதுக்கு நல்ல growth இருக்காது. அதான் அதனாலதான் நான் சொல்றேன். ஓகே, ஏன்னா இப்ப நம்ம இங்க கம்பெனில இன்னும் ஒரு 1 இயர்க்குள்ள இப்ப ஆல்மோஸ்ட் 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ இன்னும் அவங்க ஒரு 7 months என்ன சொல்றான்னு பாத்துட்டு நம்ம அதுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? பட் பரவாயில்ல படிங்க. இல்லாட்டி இதுக்கு மேல நீ இதுக்கு உங்க லிஃப்ட் சம்பந்தமானது அல்லது இது சம்பந்தமான ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்லயோ ட்ரை பண்ணுங்க. ILTC கூட இடையில பண்ண ஒரு 1.5 years முன்னாடி. ஆக்சுவலா எனக்கு அதுல 5.5 வந்ததுனால மிஸ் ஆயிருச்சு. ஒரு 1.5 மார்க்ல போயிருச்சு. ஸோ கனடா கூட அப்ளை பண்ணியிருந்தேன், நான் ட்ரை பண்ணேன். ஸோ அது கூட மறுபடியும் ட்ரை பண்ணலாமான்னு பாக்குறேன். கனடாவோட சரி நமக்கு இப்ப இங்க நீங்க சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு நம்ம ஒரு என்ன சொல்றீங்க நம்ம ஏர்னிங் பண்ணோம். ஓகே 8-10 ரேஞ்சுக்கு நமக்கு இருந்தா ஓகே. இந்த ரியால் இல்ல ஏடில இருந்தா ஓகே. என்ன சொல்றீங்க? ஓகே, நான் 7 ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸா சேம் இதே தான் போகுது. எனக்கு அதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. அதனாலதான் பாக்குறேன். இல்ல அது அப்ஸ்கில் பண்ணாம நடக்குது. அப்ஸ்கில் பண்ணாம நடக்காது. இப்ப ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணா எப்படி அந்த MBA கோர்ஸ் மாதிரி படிக்கணுமா இல்ல எப்படி? அது என்ன சொல்றீங்க? அதே மாதிரி MBA படிங்க, அப்படி இல்லனா அது காஸ்டிங் சம்பந்தமா தான் படிங்க. காஸ்டிங் சம்பந்தப்பட்டது. ஓகே ஓகே ஓகே. சோ அதுல டெக்னீஷியன் லெவல்ல இவ்வளவு தான் இருக்கும். ஒன்னு ப்ராஜெக்ட் சைடு இல்ல டிசைன் சைடு. சரிங்க சரிங்க. ஓகே ஓகே ஓகே, थैंक यू. லாவண்யா வைண்ட் அப் பண்ணிடலாமா? Okay sir. Okay, guys, if you have any queries you can ask in the WhatsApp group. Okay, I think அவ்வளவுதான் மீட்டிங். we can end wind up the meeting நினைக்கிறேன். நான் queriesக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். இந்த ஸ்ப்ரெட்ஷீட் ஷேர் பண்ணுவாங்க. இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹலோ. உங்களுக்கு அந்த ஸ்ப்ரெட்ஷீட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன் அந்த குரூப்ல. ஓகே ஓகே ஓகே. ஏதாச்சும் queries இருந்தாலும் நீங்க அந்த குரூப்ல கேட்கலாம். ஓகே லாவண்யா, அவ்வளவுதானா? ஓகே சார். Thank you. ஓவரா? ஓவர்.